Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Drinking liquor is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனியால் உருவானது தான் மதுரசேனப்பட்டணம். நாளடைவில் மதராச பட்டணமாக மாறி மெட்ராஸ் ஆச்சு. இந்த மெட்ராஸோட வடக்கு பகுதியை வெள்ளைக்காரன் கருப்பர் நகரம்னு சொன்னான். சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் மக்கள் கூடுறதுக்கும் போராட்ட திட்டங்கள் வகுக்கிறதுக்கும் இந்த பகுதியில் உருவானது தான் மன்றங்கள். சுதந்திரத்துக்கு அப்புறம் மக்கள் நலனுக்காகவும் பொது சேவைக்காகவும் இந்த மன்றங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்துச்சு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், ரெட்டைமலை சீனிவாசன், ஜீவா, அயோத்திதாசர் போன்ற தலைவர்கள் பேரில் ஊர் பெரியவங்க இந்த மன்றங்களை நடத்திட்டு வந்தாங்க. நாளடைவில் இந்த மன்றங்களில் ஜாதியும் அரசியலும் நுழைஞ்சது. மக்கள் நலனுக்கான மன்றம் மணமகள் மன்றன்ற பேரில் கேளிக்கை கூடாரமாக மாறிச்சு. லட்சியமே இல்லாத இளைஞர்கள் மன்ற பொறுப்புக்கு வந்தாங்க. இப்போ அரசியல் ஆதரவோட மன்றத்தில் போர்டும் ஆடினாங்க, கொலையும் செஞ்சாங்க. காலகாலமாக நல்லது மட்டுமே நடக்கும்னு மக்கள் நம்பிட்டு இருந்த மன்றத்தை பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. மன்றங்கள் ரவுடிகளோட கூடாரமாக மாறிச்சு. யாரை கொலை பண்ணலாம், எப்படி அந்த கொலையை பண்ணலான்னு திட்டம் போடுற இடமா மன்றங்கள் செயல்பட ஆரம்பிச்சிது. அரசியல் அதிகார வர்க்கம் அதோடு நிற்கலை. இந்த மன்றத்து இளைஞர்களுக்குள்ள ஒரு லட்சியத்தை உருவாக்குச்சு. அதுதான் இந்த மன்றங்களுக்கு தலைவர்கள் ஆகுது. அதுக்கு ஒரு தகுதியும் ஏற்படுத்துச்சு. மன்றத்துக்கு தலைவன் ஆகணும்னா 4 கொலையாவது பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஏரியாவில் ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணிடும். இளைஞர்கள் அதை பெருமையாகவும் உணர்வுபூர்வமான குறிக்கோளாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. கொலை பண்ணி மன்றத்துக்கு தலைவனாகிறது இந்த சமூகத்தோட கௌரவமாச்சு. அரசியல் அதிகாரம் தன்னோட சுயநலத்துக்காக அவங்க செய்கிறது சரியா தப்பான்றதை உணர விடாமல் இளைஞர்களை கேஸுக்காரங்களாக்கி டர்க்கி ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த தலைமுறையுடைய பிரதிநிதிகள் 2 பேர், வீரமுத்து, பச்சைமுத்து. அவங்க பார்வையில் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் தான் வீரா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா. இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருப்பதால் பேட்டவாய் பெருமக்கள் அனைவரும் மன்றத்தில் ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீரா, என்னடா போதும் போதும், கீழே இறங்கி வா.
வணக்கண்ணா. எல்லாம் பக்கா வரேண்ணா. மாவட்ட வர சொல்லுண்ணா. அண்ணா நான் பேசிக்கிறேன். ஏய் சீக்கிரம் இறங்கடா, தலைவர் வர நேரமா இருக்கு. சென்டர் பண்ணு. ஏய் கார் வந்துச்சுடா, வா வா வா. வடசென்னை சிங்கமே, எங்கள் தங்கமே, அண்ணன் தமிழ்நாடன் அவர்களே, எங்கள் பேட்டை பிஸ்தா கார்பேட்டா பரம்பரையின் வாத்தியார் ராஜேந்திரன் அவர்களே, வருக வருக. இந்த வளர்ச்சி தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சிறப்பு மகிழ்ச்சி. மாவட்டம் நம்ம சிசிய புள்ள மிஸ் ஆகாதுல்ல. நம்ம சிசியனுக்கு மன்றத்தை எடுத்து கொடுத்த மாதிரி வர்ற எலெக்ஷன்ல அப்படியே எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தா மொத்த ஏரியா கவர் பண்ணிடலாம் தலைவா. நம்ம தொகுதியில தானே சீட்டு உனக்கு தான். அது போதும் தலைவா. அரே ஜி நமஸ்தே ஜி நமஸ்தே. போதும் போதும் போடா போடா போடா. வணக்கம்பா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேட்லாம் பேச வராது, அதனால ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்க வரேன். எங்களுக்கெல்லாம் சண்டை சொல்லி கொடுத்து பேட்டையில எங்களையும் ஒரு ஆளாகினது எங்க குருநாதர் ராஜேந்திரன் தான். அவரு இங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப கௌரவியாகுது. லைஃப்னா வெந்தத துண்டு விதி வந்தா சாவது இல்ல. பொது சேவையில இறங்கி கட்சி வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தது எங்க தலைவர் தான். அவர் தான் எங்களுக்கு அரசியல் ஆசம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்ன நம்பி இந்த மன்றத்தை என்னாண்ட குத்ததுக்கு தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி தலைவரே. சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் மணமகிழ் மன்றத்தின் தலைவராக இருக்கும் மாவீரன் தம்பி சுரா முருகன் அவர்களே, தம்பி சுரா முருகன் அவர்கள் இராவை போல் மடிபவர் அல்ல, ஆனால் சுறாவை போல் வீறு கொண்டு எழுபவர். வாழ்க தம்பி சுரா அவர்கள், வளர்க அவரது நற்பணிகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். இப்போது பாக்ஸர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மாவீரன் சுரா முருகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். தம்பி, தமிழ்நாடா புதுச்சேரியா வெளிநாடா? புதுச்சேரி தான் தலைவரே. எல்லாம் அவளுக்கு பிடிச்ச வகையறா தான். சிறப்பு. மச்சி, மாவட்டத்தோட காசுல சுறா என்னம்மா சோகடுறான் பத்தியா? ஏய், இப்போ நம்ம போகிற சீனில் மாவட்டமே முடிவு பண்ணிடணும். நான் தான் தலைவன், நீ தான் துணை தலைவன்னு. வா. ஓகே. கூலா உட்காந்து நீ டைம் ஓட்டு, சான்ஸ் கிடைச்சாக்காவும் வெயிட்ட காட்டு. ராவா அடிச்சாலும் ஆபாத டைட்டு என்றும் கொண்டாட்டம் தான். ஊரு ரெண்டான கூத்தாடியாவே, எதிரி செய்ய வந்தா சரணராவே. ஸ்லைட்டா மிஸ் ஆனா கன்ஃபார்ம் ஆவே, எல்லாம் உனக்கு தான். ஏ சித்தப்பு ஓ கித்தாப்பு தாங்கலையே, ஏன் தப்பு நீ என்கிட்ட பார்க்கலையே. உடாடா 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 சொட்டு வா என்னடா 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 வச்சுக்கினா. உடாடா 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 சொட்டு வா என்கிட்ட மாட்டிக்காத. உடாடா 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 சொட்டு வா என்னடா 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 வச்சுக்கினா. உடாடா
சரி செய்ய வந்தா சரண ராவு லைட்டா மிஸ் ஆனா கன்ஃபார்ம் சாவு எல்லாம் உனக்கு தான் ஏ சிதாப்பு ஓ கிட்டாப்பு தாங்கலையே ஏன் தப்பு நீ என்கிட்ட பார்க்கலையே உடனே 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 சொல்லிட்டு வா என்னடா 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 வச்சுக்கினா உடனே 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 சொல்லிட்டு வா என்கிட்ட மாட்டிக்காத உடனே 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 சொல்லிட்டு வா என்னடா 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 வச்சுக்கினா உடனே 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 சொல்லிட்டு வா என்கிட்ட மாட்டிக்காத உடனே 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 சொல்லிட்டு வா என்னடா 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 வச்சுக்கினா உடனே 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 சொல்லிட்டு வா என்கிட்ட மாட்டிக்காத ஏழுமலைக்கு என்ன அது பத்தியா மாவட்டத்துக்கு பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறா போல. எச்ச குடி தானே என்ன குடிச்சா என்ன வா வா குர்ரா. பசங்களா நோ அண்ணன் யார் தெரியுமாடா? 7 கிணறு 7 மணல்லாம் அப்பெல்லாம் அப்படி பாக்ஸர் ராஜேந்திரனோட சகலடா அண்ணன். தோந்தனா நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளா அண்ணன்? பாக்ஸர் பாரு எப்படி இருக்காரு, நீ என்ன எப்படி இருக்க? நோ தம்மாத்தோட வயசுலேருந்து எங்களை பார்த்துன்னுக்கிற எங்களுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்காதா? என்ன அப்படி கேட்டீங்க? மன்றம் ஃபுல்லாக என் கண்ட்ரோல் தான். மன்றத்தை எங்களாட கொடுத்து பாருண்ணா. புரியுதுடா, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, அதை அணையாமல் பார்த்துக்கோ. சின்னாரே சாட்டா மவுட்ரா கோருக்குப்பேட்டில் ஒரு சின்ன அசால்ட் பா. ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்ஸ் பா. வாலண்டரியாக வந்து தலை குத்தா கூட நான் தான் போட்டேன்னு கெத்து காட்டுவானுங்க. இவனுங்கெல்லாம் ரவுடினா இப்போ நம்ம யார் மச்சி? ஹலோ ரமேஷ், நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்கே இருக்கேன். அடியார் சிக்னல் தாண்டியாச்சு. வீரா ஓடுற வண்டியில ஏற நியாயமா இது? போகிற வேலை ட்ராப் ஆக்கிறேன் போ. சம காமெடி ஸ்டார் ஷோவா விஐபி சீட்ல உட்கார்ந்து பார்க்குற சான்ஸ் வின் பண்ண. அம்மா நம்ம ஃப்ரெண்டு தான் போற வழியில இறங்கி வர. ஓட நான் புடிச்சேன் உசுரோட உன் கூட சிரிச்சேன் நான் ரசிச்சேன் உன் நிழலுக்கு கூட புடிச்சேன். ஓட நான் புடிச்சேன் உசுரோட உன் கூட சிரிச்சேன் நான் ரசிச்சேன் உன் நிழலுக்கு கூட புடிச்சேன். அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. போகாதே கண்மணியே போகாதே கண்மணியே போகாதே கண்மணியே நீ போனா வேறெங்கே நான் போவது? உன் பேச்சும் மூச்சும் என்னாலும் என் நெஞ்ச விட்டு போகாதே கண்ணே. வீரா நீ பாட்டுன லுக் விட்டுனுக்குற, காலையே பிரச்சனை வேணாம், கஸ்டமர்ப்பா. கஸ்டமர்னா ஓவரா பேசுனுக்கிற. இவன் விடுற சொல்ல நம்ம பொழப்பு கெடுத்துருவான் போல இருக்குது. கடவுளே சொல்லு பச்சா. மச்சி கெச்சி கெட்டு பாட்டி வந்துக்குது, எங்க இருக்கிற? கெச்சி மேட்ரா? நம்மளாண்டியா? ஆம்பா இந்த வரேன். என்னடா நேத்து தான் லவ் சொன்னோமே, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் வந்து நிக்கிறாளேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைக்க கூடாது. அப்பெல்லாம் நினைக்க மாட்டேங்க. நாம ஓடி போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்லணும். ஓடி போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களாங்க? எங்க அப்பா பேரு பாக்ஸர் ராஜேந்திரன். பாஸ்கர் ராஜேந்திரன் 2 பேர் வச்சுக்கிறாரு. யாருங்க அவரு? இல்லைங்க, ஒரே பேர் தான், பாக்ஸர் ராஜேந்திரன். பாக்ஸர் ராஜேந்திரனோட பொண்ணா நீங்க? அப்புறம் உங்களுக்கு குள்ள பொண்ணு குமார் தெரியுமா? குள்ள பொண்ணா? இந்த ஏரியால மட்ட பண்ணி ஜெயில இருக்கிறப்பல அவரா? சூப்பர், அவனே தான். அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை, அதனால அவன் என்ன தூக்கணும்னு பிளான் பண்றான்.
எங்க அப்பா அவனுக்கு பயந்துக்கிட்டு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளையை யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 6 மாசமா ட்ரை பண்றாரு. என் சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு சப்பையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குமாருக்கு பயந்து குமாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு 2 ஆப்ஷன்ஸும் பிடிக்கல. அதனாலதான் அவங்க 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்க. அதான் ஏன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரேடியா வீட்ல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எஸ், எங்க அப்பாவோட ஆளுங்க எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். போலாமா? என்னங்க நீங்க எப்படி பயப்படுறீங்க? நான் எவ்வளோ பேர் பிளாக் பண்ணிட்டு தருமா? எவனதாலும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். நான் கையெல்லாம் காய்ச்சி வாங்கண்ணா. இந்த ஜிம்மு அப்படி ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜிம் இல்லடா, நீ தான் வேணும். மச்சி சீக்கிரம் ஸ்கெட்ச வர சூரா வந்துருவா போல. வேலையே ஆமாட்டேன். தலை வணக்கம் தலை. ராஜா அசால்ட் மட்டும் தானே? ஆமாம் தலை. ஏன்னா ரிஸ்கான ஏரியா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வையேன் காலி ஆகிடுவோம். கெச்சை ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இல்லை. புரியுதா? ஓகே தலை. சப்பா மேட்ருக்கெல்லாம் கெச்சு கேட்குறானுங்க பச்சை. ரொம்ப பெருமையாக இருக்குது மச்சி, கெச்செல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆளாயிட்ட. டேய் மேகநாதா, மோத்கான்லாம் மிஸ் பண்ணுற நாச்சரா உனக்கு? சொல்கிறா டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்டா நீ. அச்சி என்னன்னு சொல்லு, நாங்களாம் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு பொண்ணு மேட்ரு லவ் பண்ணிச்சு. இப்போ என்னடா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகுதுண்ணா. ஃபீலிங்ஸ் தாங்க முடியலண்ணா. டேய் அல்வாத அண்ணாகிற எப்படா கல்யாணம்? நாளைக்குண்ணா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நாளைக்கு கல்யாணம் வச்சு நீங்கள் போர்டு ஆகிங்கிற? சூசைட் பண்ணிக்கலாம் தான் போனேன். ஓ பயமாச்சா, அதான் போர்டு ஆட வந்துட்டேன். 10,000 ரூபாய் செலவாகும். துட்டு வச்சுக்கிறாடா? எதுக்குண்ணா? பொண்ணு தூக்கிடலாம். தூக்கிடலாமாண்ணா? அச்சா அச்சா சருக்கு பிளட்லேருந்து வெளில ஒத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். இல்லை காட்டி மேகநாதனுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் காலி. ஏய் அவனுக்கு 10,000 ஜாஸ்தி, நீ வேற. இவ்வளோ கல்யாணம் நடக்குது, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு இறங்கி வரதுக்குள்ளே டைவர்ஸ் வரும் போல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது. நான் இந்த பக்கமாக தேடுறேன். இந்த மூஞ்ச நான் எங்கேயும் தேடுவேன். என்ன மேட்டர்? பிடிக்காதுக்கெல்லாம் நடக்குது, அதான் தூக்கின் போக வந்துக்கிறேன். இல்ல, இஷ்டத்தோட தான் நடக்குது. இல்லைங்க, அந்த பொண்ணோட லவ்வர் வெளில வெயிட்டிங். பயங்காட்டிட்டு வந்துருப்பானுங்க. தாலி கட்டத்துக்கு முன்னாடி தூக்கிடலாம். அப்பெல்லாம் தூக்க முடியாது. ஏன்? என் ஃப்ரெண்டு தான் அவ. நாங்க தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறோம். அவ லவ் பண்ற பையன் தான் அது. என்னது லவ் பண்ற பையனா? பாசே வண்டி ஆஃப் பண்ணு. நோ பொண்ணுங்கண்ணா. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணிச்சு? நோ, பார்க்கும்போதெல்லாம் சிரிக்குண்ணா. டைம்லாம் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீ தூக்கி மட்டும் வந்துரு. 2 நாளில் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செட் பண்ணிடுவேன். டேய் பச்சை, என்னடா இவன் பொண்ணை கத்தினுவா கன்வின்ஸ் பண்ணிக்கலான்றான். அடிங். நோ எனக்கு தலை கருங்குது. குவார்டர் அடிச்சே ஆகணும். என்ன சொல்கிற? ஏழு கிணறு ஏழுமலையின் தலைமையில் பச்சமுத்து வீரமுத்துவின் முன்னிலையில் சுண்டல் சக்கர பொங்கல் வழங்கும் விழாவிற்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சத்தியமா? டேய் குர்ரா. டேய் ஃபங்க்ஷன் அது சுரா, நீ சுரா பேசலாமா? ஏழுமலன்ற டே பண்ணிதானே அவள் தான். ஏய் பட புடி சேட்டு பாரா. சேட்டு கோயில் கொடுக்குற துட்டு தானே, என்னடா கொடு. டேய் நான் விளையாடுறியா? அப்போ நாங்கள் இருக்கிறோம். சேட்டு கோயில் துட்டு கோயிலுக்கு போகணுன்னா என்னாண்ட கொடு. அத்தவன் ஜோபிக்கு போனோன்னா அங்கேயே கொடு. என்னப்பா சுரா, நீ தானே மன்ற தலைவர்? எவ்வளோ நாளைக்கு?
கடல் வைக்கலாம் சுறா கரைக்கு வரலாமா? ஏய் பச்சா ஏய் மொத்த அவன் மனசுல வேற ஏதோ ஓடுனுக்குது. நான் மாவட்டத்துக்காக தான் பாக்குறேன். நானும் மாவட்டத்துக்காக தான் பார்க்குறேன். ஏ வீரா மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாடுற, சும்மா தவறாத. நான் பெருசு நான் எங்க வாய வைக்கணும் வாழாட்டோம்னு உனக்கு தான் தெரியும். சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லிட்டேன். ஏய் மொத்த தேவையில்லாம உனக்கு என்ன ஸ்கெட்ச் போட வைக்காத. இவங்க நேரத்தில் ஸ்கெட்சு ஸ்ட்ரைட்டாக போட வேண்டியதான். என்னடா போடுற எனக்கு ஸ்கெட்சு? நான் போட்டேன் எடா வண்டிய என்ன மண்டை நின்று கலாய்ச்சினே இருக்கிறான். நான் காண்டாகுதுண்ணா. எலெக்ஷன் டைமு பார்த்து நந்துவோ நீ தான் சொன்ன. பார்த்துக்கண்ணா வேற மாதிரி ஆயிடுவான். இந்த பாரு சுரா, அரசியல்னாவே பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனை பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது தான் அரசியல். எவனாவது உன்னை கையை ஓங்கினா அவன் தோள் மேலே கையை போடுறான். அவனை யோசிக்க விடாத, வேலை கொடு. புரியுதா? என்னடா வீரா இப்படி மொக்கையா சுற்றி நிற்கிறதுக்கு என் தம்பியா கிதாபுக்காரனா ஒரு மவுரு வீட்டு பண்ணலாம்ல கௌரதியா? இப்படி மன்றத்தையே ஊற்று பார்த்துருந்தேன்னு வையே கண்ணில் காமால தான் வரும். என்ன மொக்கையா இருக்குது? டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நான் ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? எங்க தலை எங்க தலை எவ்வா தேனல்ல ஸ்கூல் போயிடுறா. இன்னும் வரல. 4 மணிக்கு தானே ஸ்கூல் விடுவாங்க. பார்த்துக்கிட்டணும்ப்பா. பொண்ணு தைச்சுக்கிறோம். ஒரு சாராகணும். எவ்வா ஃபஸ்ட்டு ஜட்டு வருவா. எல்லாம் தெரியும் மூடு. இவத்து கட்டிக்கிறான். ஏப்பா வீரா சொல்லுப்பா. ஒரு பஞ்சாயத்து ஒன்று மாமூல ஒழுங்காக வரதில்ல. என்னப்பா அதிசயமா பஞ்சாயத்துலாம் போக சொல்கிற? நீ போனாதான்ப்பா சரியா இருக்கும். போய் பாரு. ஸ்பாட்டு அத்தோ கடை. என்ன மச்சி அண்ணன் வீட்டில் ஃபுல் மீல்ஸா? அவ சார்பா இல்லையே. என்னடா டூல்ஸ்லாம் போட்டுங்க? பாமச்சி ஒரு பஞ்சாயத்து. எங்கடா? அத்தோ கடை. மாமூல் பிரச்சனை. பச்சை பெட் கட்டினால காசு திரும்ப. ஏய் அக்கௌண்ட்ல வச்சுக்கடா. ஏய் வீரா போகும்போது 4 டீ 2 பண்ணு சொல்லிட்டு போனா சொல்லுவாங்க. மச்சி போயிட்டு வந்து என் மூஞ்சில் ஒரு மார்க் போட்டே ஆகணும். என்னடா 2 ஃப்ரை 2 ஃப்ரை. ஸ்பாட்டு வந்துட்டப்பா. பேசி பார்க்குறேன். சரியா வரலன்னு வை. லைட்டாக ஒரு கிரிக்கிட்டு வந்துடுறேன். மச்சி ரொம்ப சூடாக்குற. எனக்கே பயமாகுது உன் கோவத்தை பார்த்து. ஹலோ பாஸு, கேட்டா நானே வச்சு தர போறேன். அத்தோவா மொய்ங்காவா? மாமூலு. மாமூலா? மாமூலா இங்கே விற்கிறது இல்லையே. பாடுறா பயம் விட்டு போச்சு. அதான் நெக்கிலா பேசுகிற. சரி பெருசு பாவம் ஒரே தட்டில் விட்டுரு. மன்றத்துக்கு அத்தோ மைங்கெல்லாம் வருது இல்லையாம? நான் கடை நடத்துமா வேணாமா? மச்சி இவன்கிட்ட போய் பேசுனேன். பொருள் எடுத்து காதண்டே போடு. எந்த ஏரியாடா நீ? பெரிய புளுத்தியா? கரண்டிலே கழுத்து எடுத்து போட்டுருவோம் தெரியுமா? விடுண்ணா. அட்ரஸ் மாறிடுச்சுண்ணா. ஏய் யாரா உங்களை அமிச்சா? சுராமுருகண்ணா. சுராமுருகன் மச்சான் நானு. என்கிட்டயே மாமூலா? ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஏய் ராஜா வாழ்த்தட்டு சூப் சாப்பிட்டு போறியா? இல்லை வேணாண்ணா. அடுத்த 45 நாட்களுக்கு கடலுக்குள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. என்ன மார்க் வாங்கி வந்துக்கிறான்? வயலண்ட்டாக பொருள் எடுத்துன்னு போனான். இப்போ சைலண்டாக எடுத்துன்னு வந்துக்கிறான். அத்தோ கல்ல 2 பேரும் செம்மையாக சாப்பிட்டு வரீங்க போல இருக்குதே. மச்சி பச்சை வெயிட் ஏத்துறாப்ல. டெய்லி அத்தக்கல்ல பார்த்து அவுச்ச மட்டும் ஒரு சம் வாழ்த்தண்டு சூப்பம் குடிக்கிறாப்ல. பார்த்து பேசு மச்சி. ஏய் புஸ்கு மூடுறியா? ஏம்பா என்னப்பா? பஞ்சாயத்து அத்தோ கடையிலையா சுண்டல் கடையிலையா? அத்தோ கடை தான்பா.
ஏய் ஏய் கவனிங்கண்ணா. சொல்லுண்ணா. ஏய் மச்சான், இவனுங்களை விடு. இவனுங்க இப்படி தான். ஒரு பார்ட்டி நம்மளாண்ட ஸ்கெட்சு கேட்டுக்குது. உங்ககிட்ட குத்தா பிசுறலாம் முடிப்பேன்னு சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறியா? பச்சா பச்சா எந்திரி சாவி கொடு. பச்சா வெட்டி வேணா போ. கப்டி ஆச்சு. ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க. எல்லாம் அந்த மாவட்டத்தோட வேலை. நம்ம கொடையை சுருக்கின்னு பிசு இல்லாமல் கழுவணும். புரியுதா? எல்லாம் புரியுது. டீ எடுத்துட்டு வா போகலாம். இந்த பேர் இந்த தன்னா காடியை போட்டு வரணும். காடி ஆஃப் பண்ணாத புரிதா? சரிப்பா. இது செக் போஸ்ட். தடியில் நீங்கள் கட்டிங் குத்தாச்சு கண்டுக்க மாட்டானுங்க. ஃப்ரீயாக லேட்டு. இது மெயின் டிராஃபிக். இங்கே ஜனங்க சுற்றினே இருக்கும். இந்த போது பார், இந்த டொக்கு சந்தில் வச்சு பார்ட்டியை லாக் பண்ணிட்டா சந்திரி இல்லாமல் செய்யலாம். ஏன்பா இந்த சந்தில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா செம்மையாக மாட்டுவோம். இதோ இங்கே தான் மட்டும் சந்துக்குது. பிசில் இல்லாமல் முடிச்சலாம்பா. சொல்றியா? போட்டிலாம் சச்சிருவேன். ஏய் நானும் உன்னை பார்த்துனே தான் வரேன். தோற மண்டத்து பக்கம் வந்தானு வை. ஏய் பால் கைட்டு பிடிச்சி வெளியே தள்ளுங்கடா. என்ன சுரா, நீயும் இந்த மண்டலத்தில் மறுவாசாதான் இருந்த தலைவர் ஏற்றத்தில் ஆளதப்பா. இறங்கி வேலை செய்யணும்டா. ஏய் ஆல்ரெடி உன் மேல செம்ம காண்டகிறேன். ஒழுங்கா போயிடு, செத்துருவேன். தல விடுதல. யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாம பேசிட்டான். நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் ஆகாத. நான் பாக்குறேன். கூட்டு போனா சுரா என்னப்பா அவன் தான் கேனத்தனமா பேசுறானா? நீ அவனுக்கு கீழே பேசு. ஆனால் பட்டவனே ஆடி அடங்கிட்டான். புதுசாக இவர் ஆடுறாரு. நீ மட்டும் மடக்கலாம் வையன், அவள்தான். உனக்கு தெரியும்ல நான் யாருன்னு. விடுமச்சி, டென்ஷன் ஆகாத. நமக்கு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் இதே கோவத்தோட இருந்துச்சு. மச்சி செம்ம காண்டாயிடுச்சு. சார் கட்சி ஆகணும். காசு வச்சுக்கிறியா? இப்படியா? 12 மணி தானே கடையை திறப்பானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். மன்றத்தை தூக்குறோம். நான் தலைவன், நீ தான் துணைத் தலைவன். அதான உன் லட்சியமே. என்னடா புதுசாக சொல்கிற? அதாவது மச்சி அர்ஜென்ட்டாக வந்து நான் வந்து சொல்கிறேன். நானும் வரேன். எனக்கும் வருது. வீரா வாடா வாடா. பண்ணாலும் கேட்டிருப்பானோ? கோழி தலையை தெரியறேன். முன்னெல்லாம் ஜாலிக்காக குடிக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் குடிச்சா தான் ஜாலி நாய்ப்போச்சு. சொல்லுங்கடா, என்னத்துக்குடா மண்டத்தை தூக்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் தான் நான் டீ வாங்கி கொடுத்துனே இருக்கிறது. வீரமுத்து பச்சை முத்தும் கெத்தாக வாழ்ந்தானுங்கன்னு ஹிஸ்ட்ரியில் இருக்க வேணாம். அதான் நோ மரியாதையாக வாழணும்னா சப்பா பையன் சுறாக்கே அவ்வளோண்ணா நாங்கள் என்ன அவ்வளோ சப்பையா? அதான் மாவட்டத்தை பார்த்துலான் இருக்கோம். ஏய் என்ன பிள்ளைங்கடா நீங்கள்? டீ செல்லக்கூடாது, கெத்தாக இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் வேடா. மாவட்டத்தை தாண்ட போட அப்படியே மன்றத்தை தூக்கி கொடுத்துருவோட. ஏய் மன்றம்னு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மன்றம்னு கேரம் போர்டு விளையாடுறது, டோர்னமெண்ட் நடத்தி கப்பு கொடுக்கறது, சீட்டு விளையாடுறது, சீன் போடுறது பார்த்தீங்களா? முட்டாள் வியாபாரம் படம், அரசியல் வியாபாரம். கட்ட பஞ்சாயத்துலேருந்து கட்டிங் வரைக்கும் எல்லாமே துட்டு. மாவட்டம் இருக்கானே அவனுக்கு இந்த தொகுதியில் மட்டும் இதே மாதிரி 10 மன்றம் இருக்கு. ஒவ்வொரு மன்றத்துலையும் 50லேருந்து 100 பிள்ளைங்க. இந்த மாதிரி மன்றங்களா கட்டி எவனையும் யோசிக்க விடாம ஆக்கி மங்கூஸ் ஆக்கி கேஸ்காரன் ஆக்கி கடைசியில் டர்க்கியாய் சேர்த்து போயிடுவான். என்ன மாதிரி அனில் சேட் இருக்கானே, அவன் எதுக்குடா மன்றத்துக்கு போர்டு வச்சு கொடுக்குறான்? மர்டர் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள போனானா எதுக்கு பெயில எடுக்கிறான்? சுறா வெளியில இருந்தானா சேட்டு பண்ற 2வது பிசினஸுக்கு சப்போர்ட். ஒரு சிட்டியை பார்த்தா பிள்ளைன்னு பிள்ளைங்க வரணும் மாவட்டத்துக்கு. இந்த பசங்க தப்பு பண்றத போலீஸ் கண்டுக்காம இருக்கிறதுக்கு இவனுங்களுக்கு மாவட்டம் வேணும். கிவ் அண்ட் டேக் பாலிசினா? நோ, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற. நீ ஏன்னா இதெல்லாம் செய்யல? நான் எதுவுமே செய்யலைன்றதுனால தான்டா உங்களாண்ட நான் பேசினுக்கிறேன். நாங்கள் என்னென்ன பண்ணோம்? முதல்ல நீங்கள் தொழில் கற்றுக்கணும். நோ,
உட்காந்து பொறுமையாக கேட்டோன்னே அவ்வளோ சப்பையாக நினச்சிட்டியே ஹீரோலாம் ஸ்கெட்ச் போட்டு ரூட்டு குத்தான்னு வை மிஸ்ஸே ஆகாது. இது அந்த லாலா குண்டா ஸ்கெட்ச் மட்டும் தானே சொல்கிறேன். அவன் உங்களாண்ட வராமல் நேராக மேட்டுக்கு போயிருந்தா கூட எஸ் ஆகிருப்பான். ஸ்கெட்சுன்ற பேரில் நீ போட்டு கொடுத்ததை நம்பி வெட்ட போன இடத்துல விட்டுப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். அந்த பிள்ளைங்களும் உங்கள் மேலே இப்போ கொலவெறியோட அலையுதுங்க. ஸ்கெட்சு தான் போட்டு கொடுக்க முடியும், கொலையுமா பண்ணி காட்ட முடியும். என்னடா முதல்ல உங்கள் 2 பேருக்கு எதுவுமே தெரியாது நம்புக்கடா. அப்போ தான் ஏதாவது கற்றுக்க முடியும். சப்ப கூத்தாடியை போட்டு ஜெயிலுக்குள்ளே போனீங்க, போன உடனே கக்குஸ் பக்கெட்டி தான் தூக்கணும். ஷார்ப்பெல்லாம் ஆக முடியாது. ஷார்ப்பு ஆகணும்னா முறையாக கற்றுக்கணும். நீங்கள் கெச்சு சேகர் கேள்விப்பட்டீங்களே? ஆமாம், பழைய கித்தாப்பு. அவன் என் நண்பன் தான். அவன் கெச்சு கொடுத்தான் வை, ரவை கூட மிஸ் ஆகாது. என் சகல பாக்ஸர் ராஜேந்தர் இருக்கானே, அவன் சேகர் கட்சியில் தாண்ட பிசுறு இல்லாமல் பேர் எடுத்தது. நீங்கள் அவனை போய் பாருங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். அவனாண்ட போய் தொழில் கற்றுன்னு வாங்க, அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆச்சி உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, அப்போல்லாம் நீ தராவாக இருந்திருப்ப. சரி நானும் தரா தான். சேர்னு பற்றி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, 10 பேர் பொருள் போட்டுன்னு வந்தாலும் சிங்கிளாக எல்லாரும் விளையாடுறோம். அப்படியாம் நம்ம கவுன்சிலர் ராணிக்கா இல்லை, கட்டினா இவரை தான் கட்டுவேன்னு அவ்வளோ இல்லவும். ஐயா என்ன பெரிய பாளையமா இல்லை மேல்மருவத்தூரா? வாங்க. வணக்கம்ண்ணா. வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுங்க. கெச்சு சேகர் நான் பார்க்கணும், இங்கே தான் இருப்பாப்லன்னு சொன்னாங்க. இங்கே வரைகிற ஆள்னு சேகர்ன்ற பேரில் யாரும் கிடையாது தம்பி. இல்லைண்ணா. எந்த இடம் சொன்னாங்க? பெரிய பாளையம் முத்துமாரியம்மன் கோயில்னு சொன்னாங்க. அப்படியா? முன்ன கூட வடசனையில் மாப்பா இருந்தாப்லே. ஓ, விராடபுரத்தில் விளையாட்டாக இருந்தவரை பற்றி சொல்கிறீங்க, புரியுது. அங்கே மேலே பாருங்க, ஐயா தான் இந்த கோயிலுக்கே தர்மகர்த்தா. தம்பி எங்கிட்ட கேட்ட மாதிரி இங்கே ஸ்கெட்சு சேகர்லாம் யார்ட்டும் கேட்டுறாதீங்க, புரியுதா? மேலே பார்த்தீங்கல்ல, மால் முருகன், அதுதான் ஐயாவோட பேர். சரி சரி, அன்னதானம் ஆரம்பிக்க போகுது, வாங்க. பொதுவாக செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற வள்ளுவர் வாக்கை யோசித்து பார்த்தேன். இல்லை இல்லை, வயிற்றுக்கு உணவிட்ட பின் தான் செவிக்கு உணவென்று நினைக்கிறேன். பசிக்கும் போது எப்படி காது கேட்கும்? நோ என்னண்ணா எங்களை நல்வழிப்படுத்த அமிச்ச அந்த இல்லைனா ஊரியா திட்டி உள்ளகளை வச்சுக்கிறான். உண்மையை சொல்லு, அவர் தான் ஸ்கெட்ச் சேகரா இல்லை கோட்டைக்காக கூத்து விட்டியா? ஏய், என்ன எச்சை நினைச்சியா? அவன் தான்டா சேகரு. நான் எல்லாத்தையும் விட்டு டர்க்கி ஆகிட்டா, அவன் சாமி ஆகிட்டான். போய் அவன் தனியா பாரு, ஒத்துக்க வை. இல்லைன்னா முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ல வா. வேலை செய்யாம கஷ்டம்னு சொல்ல. என்னடா சொல்கிறான் இந்த ஆள் இல்லை? இந்த குட்டி கதையில நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? கத்தியை எடுத்து குத்த வர்றவனை கூட நாம அன்பாக திருத்திடலாங்கிறது தான் இதோட நியதி. உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா நீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேண்ணா. உங்களாண்ட கெச்சு போட கற்றுக்க சொல்லி 7 மணி அனுப்பிச்சா போலண்ணா. ஆமாண்ணா. இது ஆன்மீக பணி நடக்கிற இடம், அடிதடிக்கு வேலை இல்லை. புறப்படுங்க புறப்படு. பரவாயில்லண்ணா, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேண்ணா. அப்புறம் தரா பையன் நல்ல ஞாபகம். நம்ம ஏரியில் 10 பேரும் ரவுண்டு கட்டானுங்க. நீ ஒத்த ஆள், ஒத்த பொருளை வச்சுக்கின்னு 10 பேரையும் சொரட்டி சொரட்டி விளாண்ட பாரு. இன்னும் கூட என் கண்ணு முன்னாடியே நிற்குதுண்ணா. அவளை என் டீச்சர் கூட ஸ்கூலில் கேட்டுச்சு, உனக்கு எந்த ஹீரோட ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ கூட நான் உன் பேர் தானே சொன்னேன். ராணிகா லவ் மேட்டரில் லவ் லெட்டர்லாம் நான் தான் உனக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ராணிகா கவுன்சிலர் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கூட உன் ஞாபகமாகவே இருக்குதுண்ணா. இவனே லவ் லெட்டர் எழுதுன மாதிரி ஃபீல் பண்ணுறான். பரவாயில்லண்ணா, நீ எங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்காட்டியும் இவ்வளோ எங்களோட உட்காந்து பேசுனதே எங்களுக்கு ரொம்ப கவர்த்தியாக இருக்குண்ணா. புரியுது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அது ஒரு காலத்தை வெளியில் நிறைய பேர் குறி கேட்க வெயிட்டிங்கண்ணே. ஹலோ கிளம்புங்க, இங்கே இது மாதிரிலாம் வராதிங்க, கிளம்ப சொல்கிறேன்ல. பாருண்ணா, ஆன்மீகத்துலேயும் அல்லகைங்க தொல்லை தாங்க முடியல. கிளம்பிட்டோம், கிளம்புங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, இப்படியா சிடு சிடு? ஏற்கனவே எல்லா பஞ்சாயத்து முடிஞ்சு இப்போ தான் சரியாயின்னு வருது. ரோட்டில் போகிற நான் எல்லாம் வீட்டில் வச்சு வித்தா கட்டி கொடுத்து போறியா? அப்படியே அவன் சொன்னோட மூஞ்செல்லாம் பூரிப்பாயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கண்ணே, நீயே ஒரு ஆர்ட் பேஷண்ட்டு. ஆனால் மச்சி, நான் விட்ட பீலாவை அப்படியே மாற்றி சோக்கா கதை விடுறா நீ. சரி, யாரையோ தூக்கம் வந்துருக்காங்க நினைக்கிறேன். தம்பி வாங்க தம்பி. எங்க
வாங்க தம்பி. ஹலோ ஏய் ஓலா சார்லாம் போடவே வெளியில இல்லை. இருங்க. ஹலோ எதுக்குங்க? உட்காருங்க உள்ள. யார் அண்ணோ யாரா வண்டியா? எதுக்கு நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்? யோ அண்ணன் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லலாம்ல. ஹார்ட் பீட்லாம் எகுறது. வணக்கண்ணா. வணக்கண்ணா. ம். கோட்டத்தான் போட்டாலே ரோட்டத்தான் நீ போடுடா. ஷாரோட்டோ கேப்புக்குள்ள ராக்கெட்டா நீ சீருடா. எவனா இருந்தா உனக்கென்ன? இருந்தே நடடா உனக்கென்ன? ஓ மீச கொஞ்சம் நீ முறுக்கி விட்டுக்கோ. வா சட்டை காலர ஏத்தி விட்டுக்கோ. அச்சத்தடியில விட்டுக்கோடா. ஏய் நிஜாரே உசாரே. அட இல்லனா பேச்சாரே. தம்பி நிஜாரே உசாரே. அட இல்லனா பேச்சாரே. ஒருத்தனை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை உள்வாங்கிக்கணும். எப்பவும் காடியை ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா மேட்ரு முடிஞ்ச உடனே ரொம்ப தூரம் ஓடக்கூடாது. பட்டுன்னு ஏறி காலியாயிடணும். முடிஞ்ச உடனே பாடி சரிஞ்சிருச்சேன்னு வந்துடக்கூடாது. வெயிட் பண்ணி முடிஞ்சிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் காலி ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கேன் பொழைச்சிக்கணும். வந்து நம்ம எங்க எப்படி இருந்தாலும் நம்மளை செஞ்சுட்டு போயிடுவோம். ஏன்னா எந்த வேலையில் வேணாலும் நம்ம மிச்சம் வைக்கலாம். ஆனா இந்த வேலையில மட்டும் நம்ம மிச்சம் வைக்கவே கூடாது. பார்ட்டி காலை பிடிக்கவும் யோசிக்கவே கூடாது. அப்படியே புரட்டி போட்டு பொருளத்தை கையோட எடுத்துடணும். புரியுதா? சாரிப்பா. நோ என்னண்ணா இவ்வளோ பெரிய பந்தா கை வச்சுக்கின்னு மண்டத்தில் உட்காந்துன்னு மீந்து போன பிரிஞ்சு குருமா தின்னுக்கிற சரியான வேஸ்ட் நாடி. உன் தம்பியெல்லாம் மீறி இவ்வளோ மறுவாதியாக எங்களை வச்சு தொழில் சொல்லிக் கொடுக்கணும்னு உனக்கு ஏன்னா தோணுச்சு? டேவிரா நான் ராணிக்கு எத்தனை பிள்ளைங்கடா? ராணிக்கு 2 பசங்கண்ணா. 2 பசங்களா? அதில் ஒருத்தன் பேர் சந்திரசேகர். உன் பேர் தான்ண்ணா. எங்கேயாவது சம்பவ இடத்துக்கு போனோம்னா டக்கு டக்கு டக்குன்னு பொருளை கை மாற்றிக்கிட்டே இருக்கணும். என் நேரம் பொருளை வச்சுக்கிட்டேவா சுற்றிட்டு இருப்ப? சாக்கெடு பார்த்து பார்த்து. இதான் கொண்டை. இந்த கொண்டையில் தான் வெயிட் இருக்கும். இதை வச்சு அப்படி மண்டை கீழே போட்டோம் ஆளு மட்டை. இதான் பல்லு. பொட்டலத்தை மட்டும் எடுக்கணும்னா அப்படி உள்ள விட்டோம்னா ரைட்டு லெஃப்ட்னு 2 ஆட்டு மொத்தமாக வெளியே வந்துடும். இங்க ரைட்டு எல்லாம் ஆட ரைட்டு இல்ல. ராக்கு எல்லாம் ஆட ராக்கு இல்ல. இது வேற பாதை ரூட்ட மாத்திக்கோடா. உன் கண்ணை மட்டும் நீ நம்பிடாத. உன் கால கூட நீ நம்பிடாத. உன் நெஞ்ச சொல்லும் உண்மை கேட்டுக்கோடா. ஒல்லாதிந்த உலகண்டா கத்துக்காது காலகண்டா. அனுபவத்தில் நான் சொல்லுறேன்டா. ஏ நிஜாரே உசாரே. அட இல்லடா பேச்சாரே. தம்பி நிஜாரே உசாரே. நிஜாரே உஷாரே இல்லைன்னா பேஜாரு. அட இல்லடா பேச்சாரே. வாழ்க வளமுடன். நல்லதுமா. வாழ்க வளமுடன். டேய்
ஓடா ஓட்டா கியூல ஓடா. தம்பி வரிசையில் வாருங்கள். வாழ்க வளமுடன். நான் சேட்டு சந்திரியே இல்லாம கல்ல கட்ட போல இருக்குது. பொறுப்பாக்கு பையா என்னடா வேடிக்கை பட்டுற பிள்ளை கொண்டா உள்ளடா பாருக்கான். சேட்டு நம்மளை திட்டாப்லையா வாச்சா கையா நீ. என்னப்பா வேணும் உங்களுக்கு? காலையில் பெஜார் பண்ண நீங்க பிசினஸ் நடக்கிறீங்களே, முதல்ல வெளியே போங்க. மேட்ரு என்னன்னா செல்ஃபே எடுக்காத அந்த சுறாவுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் நீதான்னு சப்ஜாடா எங்களுக்கு தெரியும். ஒரு மேட்ரு முடிக்க போறோம். வெயிலுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் நீதான்னு முடிவு பண்ணிட்டோம். புரியுதா? பாருகான்ஸ் பொருளை கையில் பிடிக்க தெரியுமாடா உங்களுக்கு? மன்றத்தில் முறவாசல் பார்க்குற பசங்களெலாம் அணில் ஃபைனான்ஸ் பண்ணுறது இல்லை. காலையிலே காமெடி பண்ணாமல் கடைக்கு டீ சொல்லிட்டு கிளம்புங்க. ஏய் என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துருக்கோம் தெரியுமா உனக்கு? சமாச்சாரம் பண்ணா காசு கொடுப்பியா மாட்டியா? ஏக் மா தோ துகுடா. முதல்ல செய்யுடா, சும்மா பேசிக்கிடு. சலோ. ஏய் பாடுக்கா, சமாச்சாரம் முடிச்சுட்டு ஆஜர் ஆகுறோம். வெயிலுக்கு நீ வக்கீல அனுப்புற இல்லைன்னு வெயில். அந்த சமாச்சாரமே நீதான். புரியுதா? நோ ஏதாவது பல்தக்கா இருந்தா சொல்லுண்ணா, போட்டா சும்மா சீனாகணும். பொண்ணு உள்ள பொண்ணு குமார், கொண்டித்தோம்பு பாலாஜி, நாலாகுண்டா நவாபு, ராயபுரம் பிரான்சிஸ், ரேவ்ஜிகானு, நாகூரார் தோட்டம் செந்தில், சுனாமி கோட்ர சாப்பு, பாக்ஸர் ராஜேந்திரன். நோ தந்த பசங்களை போடுறத விட பேசாம பாக்ஸர் ராஜேந்திரன் போட்டா என்ன சொன்னேன்? பாக்ஸரே போட்டுருவீங்களா? உங்களுக்கு என்ன அதுப்புடா? ஒன்று சொல்கிற மைண்டில் நல்லா இன்செர்ட் பண்ணுங்க. பாக்ஸர் ராஜேந்திரன் என்ன கத்தி எடுத்து சண்டை போடுற ரவுடின்னு நினச்சிங்களே? சார்பேட்டா பரம்பரையில் வந்த கித்தரியோட சிஷியன்டா, பாக்ஸிங் சாம்பியன். இன்னைக்கு ஊரில் பாதி பேர் கிதாப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே, எல்லா பிள்ளைங்களும் அவனோட சிஷியனுங்க தான். நான் எல்லாம் டூல்ஸை போட்டுன்னு போயிடாதீங்க, கொத்தா அச்சே சாவடிச்சிருவான். கூட நிறுத்து நிறுத்து. ஏன்னா லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பேரையும் அடிச்சுட்டா அப்போ யாரை தான் போடுறது? ராஜேந்திரன்ட்ட இருந்த சிஷியனுங்களே முக்கியமானவன் இந்த குள்ள பொண்ணு குமார் தாண்டா. உட்காந்த இடத்துலையே வேலையை முடிக்கிறதுல பயங்கரமான கில்லாடி. அவன் கூட இருக்கவன்லாம் துட்டுக்காக வேலை செய்கிறவன் கிடையாது, அவனுக்காக வேலை செய்கிறவனுங்க. ராஜேந்திரனுக்கு இப்போ இருக்கிற ஆப்பரண்டே குள்ள பொண்ணு குமார் தான். ராஜேந்திரனாலேயே குமாரை ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு தேதியில் இவங்க 2 பேராண்ட தான் பெரிய பெரிய வியாபாரமே நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இவனுக்கு 2 பேராண்ட மட்டும் எந்த சிலுமிட்டி வேலையும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுறாவே போடக்கூடாது. அவன் தான் நம்மளுக்கு பிரச்சனை. மன்றம் நம்ம கைக்கு வந்துடும்ல. இந்த வியாபாரம் சூப்பராக இருக்குதுண்ணா. என் முண்டை சூடாக இருக்கிறவனை தொடக்கூடாது, பசிங்கிடுவேன். நம்ம மட்டை பண்ணுற ஆள் பழுதா கையாமல் இருக்கும், பிரச்சனையும் இருக்காது. அவன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆள். நான் புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒருத்தனை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை உள்வாங்கிக்கணும். சமாச்சாரத்துக்கு போகிறோம்னா ஒன்று காலங்காத்தால ஸ்கெட்ச் போடணும். அப்போ தான் அவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. மனசு ரொம்ப ஒத்துதுரா, ஏதோ பெருசாக தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த போடு போடு. மச்சான் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. கும்பலாக இருந்தால் இறங்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். பார்ட்டி தனியாக வரும். ஊருக்கே ஸ்கெட்ச் போட்டாப்புல இப்போ நம்ம அவருக்கு போடுறோம், அவள் தான். புரியுதா? எப்படின்னு கொஞ்ச நாள் அவரை செத்துருவார். அப்படி அவர் அவரா செத்தா இந்த ஊருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவே நாம அவரை போட்டா தமிழ்நாட்டுக்கே தெரியும். புரியுதா? டேய் என்னடா வீர, போன கையோட திரும்பி வந்துட்டீங்க? ஏதாவது டவுட்டா? ஆசீர்வாதம் பண்ணா. ஆசீர்வாதமா?
டேய் செத்துட்டாரா? டேய் அவரை சாகக்கூடாது, நம்ம தான் போடணும். அதான் பிளானு. நம்ம தான் போட்டோம், யாராவது பார்க்கணும். மூஞ்சியை பார்த்துக்கலாம். இப்போ ஓடிடலாம். அவனை புரியுங்க சார், அவனை புரியுங்க. அவங்க 2 பேரையும் புரியுங்க. புரியுங்க, விடாதீங்க. 10 வருடங்களுக்கு முன் சென்னையை கலக்கி கொண்டிருந்தவர் ஸ்கெட்ச் சேகர். இவருக்கு வயது 60. அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் இன்று அதிகாலை நடைப்பயிற்சியின் போது படுகொலை செய்யப்பட்டார். பத்தியாடி என் தம்பி தான் செஞ்சுக்கிறான் பார், சூப்பரா. ஒருத்த நைட் இருந்தால் கூட உட்காந்தாண்டா சரக்கு அடிச்சுருக்கானுங்க. காலைல இருந்தால் போய் தெரிஞ்சு ஏஞ்சி பார்க்க சொல்ல மட்டை பண்ணிருக்கானுங்க. ஒன்றுமே புரியல மச்சான். என்ன சுரா, உன் மன்றத்து பசங்க வீரா பச்சை மேலே தான் டவுட்டு. ஆள் எஸ் ஆகிட்டானுங்க. உன்னாண்ட விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரியா? தான் சார் மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு. பேரு தான் பாருங்க. பொது சேவை செய்தியாக தொந்தச்சிட மாட்டேன் சார் இது. நான் மாவட்டத்துக்கு ஃபோன் போட்டு தரேன், பேசுறீங்களா? நீங்க தானா? சரி 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 சரி, சரண்டர் தான் ஆகுறீங்க. நீங்க தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஜட்ஜு முன்னாடி போய் விளையாடாதீங்க. இப்படி ஒரு கொலை நந்துச்சு, தேவையில்லாம எங்க பேர் வந்துச்சு, அதான் சரண்டர் ஆகி எங்களை நிரபராதி நிரூபிக்க தான் உள்ள போறேன்னு சொல்லணும். புரியுதா? செம்ம கெத்தாகுது மாமி, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏழ்மல்னா தான் உன் மேலே செம்ம கண்ணுகிறார் மச்சி. முன்ன மாதிரி இல்லை மச்சி, சுரா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்லேயே தாங்கிறாப்ல. நீ கவலைப்படாத மச்சி, மன்றம் உனக்கு தான். ஹலோ. ஏய் மச்சி. ஹலோ பாஸே. விடுங்க பாஸ். பாஸ் அதுக்கு 5 நிமிஷம் தான். மொத்தம் 15 நிமிஷம் சுமூகமாக முடிஞ்சிடும். பாஸு பாஸு விடுங்கடா. பார்த்தாலும் கரெக்டான டைமுக்கு வந்தானே எம்ஜிஆர் மாதிரி. நீங்கள் 2 பேரும் கூட வாங்க. யாரு? நான் மேட்ரு. போடும் சொன்னாதான் வருவியா? ஏன் சொல்ல மாட்டியா? வாங்கடா போகலாம். எங்கண்ணா நான் ஜெயிலுக்குள்ளே வாக்கிங் கூட்டிட்டு போகிறான். நீ காசு கொடுப்பேன்னு நம்பி இந்த குமார் ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். உள்ளே உட்காந்துருந்தா என்ன சப்ப நினச்சிங்களாடா? ஏய் குள்ள பொண்ணு குமார் மௌரியா ஹோட்டலில் ரூம் நம்பர் 201 தான் தம்பி தங்கி இருக்கிறான். மவுத் ஆயிடுவான், புரிதா? ஏய் போலாம். தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியாரையே ஸ்கெட்சு போட்டு பிசுறு இல்லாமல் பேர் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸு. இதுதான் உங்களாண்ட பிடிச்சிக்குது. என்ன மேட்ருண்ணா? சூடாகிற. சரி, வேலை கொடுத்தா செய்வீங்களா? ஏன்னோ 1 லட்சத்துக்கு தான் நான் ஃபீல்டில் இருக்கணும். இதே தொழிலாக செய்கிறவங்களுக்குலாம் இன்னும் யோசிக்கலண்ணா. சின்ன வேலை தான், வக்கீலாண்ட சொல்லி பெயில் போட சொல்கிறேன். எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க, கிளம்புங்க. நோ பரவாயில்லண்ணா. அனில் சைடு பெயில் எடுக்கிறதுக்கு வக்கீல் கொடுத்துக்கிறா போல. உன்ட்ட இல்லாத பிள்ளைங்களா கோச்சிக்காதுண்ணா. எவ்வளோ பெரிய மனுஷன் எங்களை மதிச்சு டீலிங் பேசுகிறதே சந்தோஷமாக இருக்குதுண்ணா. வரோண்ணா. நான் அனில் சில்மிட்டி வேலையெல்லாம் நிறையா பண்ணுற போல இது. குமார் சாமி, நீங்களாம் எங்கள் மேலே கோவப்படக்கூடாது சாமி. ஏதோ ஏரியா பசங்களை ஹெல்ப் பண்ண பார்த்தேன் சாமி. ஒரு நிமிஷம் ஃபோன் அவங்கள்ட்ட கொடுங்க சாமி. செட்டு ஏய் தேப்ரியா பசங்களா, குவாடுகான்ஸ் யாராண்ட போய் கோத்து விட பார்க்குறீங்க? உள்ள கடந்து சாவுங்கடா.
பாடு பசங்களா, உங்களுக்கு வக்கீலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குமாரசாமி, நான் வேலைன்னு சொன்னாக்கா என்ன வேலைன்னு மட்டும்தான் கேட்கணும், முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? என்ன வேலைண்ணா? சூப்பர் ராணி. முடியலண்ணா இப்போ தான் பட்டுன்னு காலில் வந்துடணும். நல்லா வருவடா நீ. தேங்க்ஸ்ண்ணா. நான் மன்றத்துக்கோசம் தான் நான் சேகரன் அவ தூக்கணும். எந்த ஏரியா மன்றம்? வீரக்குடி திருநா, சிந்தனை சிற்பி, சிங்காரவேலர், மணமயில் மன்றம். சுறாமுருகன் தானே இப்போ தலைவர்? ஆமாண்ணா. சரி, வேலையை முடி, மன்றம் உங்களுக்கு தான். ஏன்னோ வந்ததுலேயே வேலை வேலைன்னு பேசின்னு இருக்கிறோம், ஆனால் என்ன வேலைன்னு தெரில. பொண்ணு மேட்ரு, பேர் ரேணுகா, என் ஆள். அதை ஃபாலோ பண்ணி தூக்கணும், அவ்வளோதான். என்னடா இவ்வளோ சப்பையாக்கிட்ட? ஏதோ பஞ்சாயத்து டீலிங்கு மேட்ருன்னு பார்த்தா பொண்ணை தூக்கணும்னு இப்படி மொக்க பண்ணிட்டியாண்ணா? டேய், எனக்கு நிறைய வேலை இருக்குது, சொல்கிறத செய்யுங்க, போங்கடா. நோ, எங்களை செலவு பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு நீங்களே வெளியே வந்து அணியை தட்டி தூக்கலாமேண்ணா. டேய், சுற்றி இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, இரும்பு கோட்டை செவரு, வேலை சேர்த்துக்கு 100 பேர், ஒரு காக்கா கூட டச் பண்ண முடியாத அளவு சேஃபாக உட்காந்துங்கிறார். வெளியே நிறைய பேர் பொருளோட வெயிட்டிங். உள்ளேருந்துனே எல்லாத்தையும் முடியணும். குள்ளப்பண்ணு குமார் வெளியே வரான்னா சலாமிக மட்டும்தான் கை தூக்கணும். புரியுதா? எந்த வேலைக்கு யார் யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் தான் கிளம்புங்க. ஏய் போங்கடா, ஆஃபீஸ் போய் ப்ராஜெக்ட் டீட்டெயிலாம் வாங்கிக்கங்க. இதே குமார் ஆஃபீஸுன்னா? நீங்கள் தான் வீரமுத்து பச்சைமுத்துவா? அப்படி உட்காருங்க. இந்தாங்க மிஸ்டர் ஜெயசீலன், உங்கள் ப்ராஜெக்டோட ஸ்கெட்ச். இது நியூ வெர்ஷன் 2.0. எக்ஸாக்ட் ஐடி கொடுப்போம். ஓகே, டைம் நைட் 10 o'clock. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், கிளம்பு. மச்சி, இன்னைக்கு பர்ஃபெக்டாக முடிக்கிறோம். பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. டெக்னாலஜி மௌடர் மச்சி. மிஸ்டர் வீரமுத்தன் பச்சைமுத்து, இந்தாங்க உங்கள் ப்ராஜெக்ட். இந்த ஃபைலில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஒர்க்கான பேமெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு 2 அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ்லாம் ஓகே தான். நாங்கள் தங்குறதுங்க துண்டுறதுங்க இதோ இங்கே தான். மாமி மெஸ்லேருந்து ஃபுட் வந்துடும். தினமும் நீங்கள் ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, எனி டவுட்ஸ்? ரிப்போர்ட்னா நீங்கள் தானே அது? அதுண்ணா? அதான் அந்த பொண்ணை தூக்க வந்த நீங்கள் தானே? நீ யாரு? இங்கே என்ன பண்ணிக்கிற? நான் அசால்ட்டு நெக்ஸ்ட் மந்த் மர்டர் பண்ண போகிறேன். அந்த கேப்பில் தான் உங்ககிட்ட அசிஸ்டண்டாக வேலை செய்ய போகிறேன்பா. சரி, உன் பேர் என்ன? பச்சைமுத்து. அவன் பேர் வைரமுத்தா? வீரமுத்து. என்ன எல்லாம் முத்துலேயே முடியுது? ஐ ஆம் ஜித்தேஷ். என்ன இப்படி பார்க்குற? மூஞ்சுக்கு பேருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே பார்க்குறேன். அதுதான் அந்த பக்கம் திரும்பிக்கினேன். என் வீட்டில் என் பேர் ஜம்புலிங்கம் தான் வச்சாங்க. நான் தான் என் லவருக்காக கொஞ்சம் ஸ்டைலாக ஜித்தேஷ்னு வச்சுக்கினேன். எப்படி இருக்கேன்? சரி, நம்ம எல்லாரும் ஒரே அட்டியில் ஒன்றா சேர்ந்துட்டோம். கை கூட பா, வயிறில் தான் கை வச்சிருந்தேன். போட. குட் நைட். உசுரோட உங்கூட சிரிச்சேன், நான் ரசிச்சேன், உனக்கு கூட பிடிச்சேன். உன நான் பிடிச்சேன், நான் பிடிச்சேன், நான் பிடிச்சேன். உசுரோட உங்கூட சிரிச்சேன், நான் ரசிச்சேன், உனக்கு கூட பிடிச்சேன். அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தோம்ல. 10 செகண்ட் கூட பார்த்துருக்க மாட்டேடா. பிடிச்ச பொண்ணு மச்சி, எப்படி மறக்க முடியும்?
நல்லா வெயிட் கை மாதிரி இருக்குது, பார்த்துக்க. பாக்ஸர்லாம் இருக்கிறா போல. மச்சி மச்சி சாப்பிடலாமா? ஹலோ, பாலோடு தானே இருக்கீங்க? யாரு? அட உங்க அசிஸ்டன்ட்பா, காந்தி ரோஸ். ஓ, சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம்பா. சொல்லமட சாமி கோயில் தெருதானே? ஆமாப்பா. உள்ள எதுவும் ஃபங்க்ஷன் நடக்குதா? ஆமா, உள்ள பாக்ஸ் எல்லாம் இருக்கிறா போல. பாக்ஸர் விட்டு ஃபங்க்ஷன் தான்பா. உள்ள பாக்ஸரு, அவரோட 3 பொண்டாட்டிங்க, அவரோட பொண்ணு. நீங்க தூக்க போறது அவரோட பொண்ணை தான். ஓகேவா? பாக்ஸர் ராஜேந்திரன் 3 பொண்டாட்டிங்க. அப்போ இதான் பாக்ஸர் பொண்ணா? ஹலோ, டைமிங் ரொம்ப முக்கியம் பாஸ். நீங்க இன்ஸ் மட்டும் கொடுங்க, நாங்க உள்ள வந்து பொண்ணை தூக்கிடுறோம். ஓகேவா? செம்மையா மாட்டா. பொண்ணை தூக்குனா பாக்ஸர் போடுவாப்புல, தூக்கலனா குமார் போடுவாப்புல. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து, ஜன்னல தான் சாத்து. சாராயத்தை ஊத்து, ஜன்னல தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு. எப்பா ஜாண்டி, உன் டான்ஸை பார்க்கும்போது அப்படியே சிந்து பைரவி சிவகுமார் ஆடுற மாதிரியே இருக்குதுப்பா. என்ன வேஷ்டி மட்டும் தான் இல்லை? ஆமாப்பா, சூப்பர்ப்பா. கட்டிங்காக என்ன போய் சொல்ல வேண்டியதாக பேர். சரி, உனக்கு யார் ஜாண்டி ரூட்ஸ்னு பேர் வச்சா? ஜாண்டி ரூட்ஸ்னா இந்த கிரிக்கெட் பிளேயர் பாஞ்சி பால் பிடிப்பானே, அவன் தானே? ஆமாப்பா, அவரே தான். நீயும் அவன மாதிரி பாஞ்சி பால்லாம் பிடிப்பியா? பாஞ்சி பால் பிடிக்க மாட்டான். வேற எதை பிடிப்ப? பாஞ்சி செவரேறி குதிப்பேன். செவரேறி குதிப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடிப்பா. எதுக்கு செவரேறி குதிப்ப? ஆண்டிகளை உசார் பண்ண தான் சோரேறி குதிப்பேன். அதான் என் ஃபுல் டைம் வேலையே. உசார் பண்ண என்றன்னு சொல்லியா போக முடியுமா? எப்படி முடியும்? இங்க வா, நீ ஜாண்டி ரூட்ஸ் கிடையாது, ஆண்டி ரூட்ஸ். சரிக்காதியா? அச்சா, இதான் ராஜேந்திரன். இதுக்கே தோங்குறான். எங்கடா கிரிக்கெட் போகிறான்? 10 நிமிஷத்துக்கு மேலே நின்றுந்தோன்னு ரவுண்டு கட்டுவானுங்க. சீக்கிரம் காலையெல்லாம் சொன்னா கேள்வி. ஏய் ஆமா, இப்போ என்னத்துக்கு இந்த ஏரியா வந்துக்கிறோம்? பொண்ணை தூக்கிறதுக்கு வீட்டுக்கு வராம 2 தம்பி கொடுண்ணா. பார்த்தா கண்ணில் பயமே தெரில. ஒரு மேட்ரு சொல்கிறேன், அது குமாரோட ஆள்றா. முக்கியமாக பாக்ஸர் ராஜேந்திரன் பொண்ணு. மச்சி பச்சை மேலே பார்க்குறானுங்க. எஸ் ஆயிடலாம். எங்க அண்ணா ஹார்பர் எந்த பக்கம்? இந்த பக்கம் வாமிச்சி, அந்த பக்கம் போய் பார்த்துக்கலாம். வா. எப்படி மச்சி மிஸ் ஆகி இந்த பக்கம் வந்தோம்? உனக்கு தெரியும் நினச்சி நானும் விட்டேன். என்னடா பின்னாடி பாரு. தொலைஞ்சேனடி மிரட்டாம மிரட்டுறியே
மா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. உங்க அப்பாவோட கார்டு வேற. சேட்டு, என் அப்பா காசுல எனக்கு உரிமை இல்லையா என்ன? இந்த ஏரியாவில் கடை வச்சா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். காசு கொடு முதல்ல. ஏன்னா சீரியஸாக டீலிங் பேசுது. இதை ஃபாலோ பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது மச்சி. ஃபாலோ போதும், ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிடலாம் வா. டேய் ஏன்னா திடீர்னு முடிவு எடுக்கிற? இதெல்லாம் நான் தயாராக இல்லை மச்சி. டேய் நான் யாருன்னு தெரியும்ல? நல்லா தெரியும் மச்சி, வா. அதனால தான் சொல்கிறேன். பாக்ஸர் ஜி, நான் சவுகார்பேட்லேருந்து ராம் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இப்போ கடைக்கு வந்து கார்டு தேய்ச்சி கேஷ் வாங்கி போயிருக்காங்க. உங்கள் பொண்ணுங்கிறதுனால தான் கொடுத்தேன். ஒரு சேஃப்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான். நம்ம பிள்ளைங்க இருந்தா போன ஒரு செட்டு யாரும் உங்க இல்லையே ஜி? எஸ்கார்டுக்கு போங்கடானா கொம்மால எங்க பராக்கு பார்த்துருக்கிறானுங்க. ஏய் ரேணு வீட்டு ஒன்று 8 வர சொல்லுங்கடா. இங்கடி கார் உள்ள பாருடி. ஹலோ. ஓ நீங்களா? இங்கே யாரை தூக்க வந்திருக்கீங்க? உன்னதான். என்னையா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், அப்புறமா பேசிக்கலாம். ஏன் மச்சி தூக்கம் அந்த இடத்துல பேசலாம் இது மறந்த தெளிச்சியா தூக்கணுமான்னு இல்லாம நீ வேற. நானும் மாட்டினேன். பொண்ணாடி வளர்த்து வச்சுக்கிறீங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுன்னு வீட்டை விட்டு ஓடி போகுது. ஏய் சொல்லி வை, பொண்ணு கூட பார்க்க மாட்டா, கை காலை முடிச்சு வச்சிரு. சின்ன வயசுல ரத்த சூர்ல எங்க 3 பேரும் இங்க தூயின்னு வந்த, எங்க தலையேத்துன்னு ஏத்துக்கணும். பொண்ணு வயசுல இருக்க குமார் தங்கச்சி மேல கையை வச்ச, 10 நாள் வீட்ல கூட்டு வந்து வச்சிருந்த, அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அமுச்சு விட்டோம். குமார் யாரு? உன் சிசையன் தானே, சும்மா விட்டுருவானா? குழந்தை முகம் ரொம்ப வாடி இருக்கு, ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு வரவா? விட்டா இவ எல்லாரையும் சாப்பிட்டுருவா, இது வேற. கை குமார் மச்சி சொல்லா. பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா என்னடா பண்ணுறீங்க? அது வந்து அண்ணா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுதுண்ணா, நமக்கு வேலைக்கு ஆகாது. வேற என்ன வேலை இருந்தால் கொடுண்ணா சேரும்ண்ணா. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் நினச்சாதான் இந்த ஆட்டத்துலேருந்து நீங்கள் வெளியே போக முடியும். ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். ரேணுகாவை நாளைக்கு தூக்கியே ஆகணும். காஜத்திங்கன்னு தெரிஞ்சுது கொத்தா அவள் தான். கண்டிப்பாண்ணா தூக்கிடலாண்ணா. நீ ஏன்னா குமார் சொல்கிற எல்லாத்துக்கும் பல்ல காட்டுன்னு ஓகேங்கிற, டெய்லி ஒரு இன்ச் கொடுத்துன்னுக்குறான். இப்போ பாஸு உங்கள் 2 பேரையும் பார்த்தா சீக்கிரம் பெரிய கையாக ஆகணும்னு நினச்சி வந்திருக்கீங்க போல் தெரியுது. உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன், நல்லா கேட்ச் பண்ணிங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டாக தான் நானும் ஜாண்டியும் வந்திருக்கோம். இப்படியே நீங்கள் இன்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஜாண்டி பொண்ணை தூக்கிட்டாப்புலன்னா நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக இன்சு மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்கணும். குமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கும் ரேணுகாவை தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னி வெறும் ஜாண்டிக்கு அல்ல கையாக தான் இருக்கேன். உங்கள் 2 பேருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ரேணுகாவை நீங்கள் தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு அழகாக ஜம்ப் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி பொண்ணை தூக்க அட்டம் பண்ண போய் வேலைக்கு ஆகல. யோ தூக்குற இடம் ரொம்ப முக்கியம். அப்போ நேராக வீட்டுக்கே ரைடு விட்டுற வேண்டியதான் இன்னிக்கே. சரியான சார்பியா நீ. புலி எப்போவுமே குகையில் தான் வீக்காக இருக்கும், அவனை சுற்றி ஆளுங்க ஆக்டிவாக தான் இருப்பானுங்க. நைட்டு வேணாம், நாளைக்கு காலைல போய் அந்த பொண்ணை ஸ்லேவாக தூக்குங்க. ஓகே? விட்டா வீட்டுக்கே கட்சி கொடுப்பாரு போல இருக்குது. பாக்ஸர் வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கு. ஐயோ அந்த மனசு வந்தாலே கத்துவாரே. எங்க போயிருக்கும்? வீட்டில் கொஞ்சியா ஒத்தனும் பிறந்ததுலேருந்து அக்கிச்சு மாதிரி இருக்கிறான். வண்டிக்குள்ள இருங்க, 5 minutes தான் டைம் இருக்கு, சீக்கிரம் இருங்க. ஏன் 5 நிமிஷம் தாண்டா என்ன? கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன், 5 நிமிஷமே ஜாஸ்தி. இந்தா சாவி, வண்டி எடு. ஆல்ரெடி என்கிட்ட கீ இருக்கு, கீ இல்லைன்னா எப்படிப்பா காருக்குள்ள வர முடியும்? அப்பனோட பெரிய கிரிமினல் ஆகுது. என்னமோ மச்சி, லைஃப்ல நல்லதெல்லாம் தானா நடந்துன்னு வருது. நல்லது நடக்குதா? பொண்ணை தூக்கலான்னு வந்தா பொண்ணு நம்மள தூக்கின்னு போகுது. ஹலோ கீதா, டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சா? சரி 5 minutesல காஃபி ஷாப்க்கு வந்துடுறேன். ஓகே?
பாய். ஹலோ, வண்டி காபி அடிக்கலாம் போகாது, நேரா ஜமாலியா கூட கொடு. கோ. ஓகே. ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் போய் அங்க டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க. அங்க போ இங்க போன்னு நீ எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன்னா பிளான் எங்களுது. டேய், சீரியஸா சொல்ற? சிரிச்சிங்கனே சொல்ற? முதல்ல பெட்ரோல் போடலாம். யாரா? நோ, பொண்ணை தூக்கியாச்சுண்ணா. டேய், இப்போதான் ஜாண்டி ஆஃபீஸில் இருக்கிறானா? நோ, நானும் வீராவும் சேர்ந்து பக்காவை ரூட்டு போட்டு பொண்ணை தூக்கிட்டோண்ணா. அதோண்ணா நம்ம குமார். பொண்ணை கூட நான் கூட்டின்னு போ. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவள் அங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் பக்காவாக பிளான் போட்டாச்சுண்ணா. பொண்ணை தூக்கிட்டோன்னா குமார் நம்பவே இல்லை, அப்படியே ஜர்க் ஆகிட்டா போல. டேய், பொண்ணை தூக்கிட்டோம் ஏன்டா சொன்ன? ஒன்று சொல்லிட்டா குமார் மெய்யாலுமே ஓடி. பொண்ணுதான்டா. நோ, இந்த பொண்ணு பார்த்தீங்களா சார்? இங்கே பொண்ணு பார்த்தீங்களா? ஹிந்தி பேசலாம் போட்டுருந்துச்சே. நீங்க அசால்ட்டா இருப்பீங்க, அப்போ ஓடி தான் போவோம். வீட்டுல பிப்பா கணக்கா 3 பேர் இருந்துங்கன்னு ஒரு பொட்டை பிள்ளைய பார்த்து துப்பு இல்லை தேரிக்க. இல்ல மாமா, நாங்களும் ரெடியா இருந்தோமா, அதுவும் ரெடி ஆகட்டுமே தனியா விட்டு சொன்னேன். ஒருத்த நீங்க 3 பேரும் மினிக்கு நிக்கிறீங்க, உங்களுக்கு அடி கல்யாணம் ஒன்ன தாரா இருந்துட்டு பக்கடையா பேசினீங்க. உங்களை அப்புறமா வச்சுக்கிட்டே. யோ ஜோசியரே, இப்போ என்ன பண்றது? முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு, அவசரம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாளைக்கு நம்ம வீட்டில் எந்த நல்ல காரியம் பண்ணக்கூடாது. முதல்ல பொண்ணை கூட்டு வர வழியை பாரு. மண்டபத்தில் எல்லா வேலையும் நிறுத்த சொல்றேன். பெரிய பூத்தி மாதிரி பொண்ணை தூக்கிட்டோன்னு சொன்ன, இப்போ என்ன பண்றது? குமார் கேட்டானா நீ பேசிக்கோ, நான் பேச மாட்டேன். நம்ம கிடத்தாம அதுவும் வந்து உட்காந்து நம்பிட்டேன் மச்சி. சாரிடா. ஏய் ரேணுவா, ஏடி. ஏய், எங்க போற நீ? எங்க அப்பா அங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் பின்னாடி வாங்க. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏய், நாங்க எதுக்கு உன்னை காப்பாத்தணும்? நீங்க குமார் கிட்ட பேசினதை நான் கேட்டேன். என்ன கூட்டிட்டு போனதா நீங்க சேஃப். இல்லனா குமார் உங்களை என்ன செய்வான்னு யோசிச்சு பார்த்தா. 5 நிமிஷத்துல வரோம். குமார் 2 ஸ்பை விட்டுக்கிறான். ஸ்கெட்ச் சேர போட்டு உள்ளே போனானுங்களே, வீரா பச்சை, அவனுக்கு 2 பேரும் குமார் தான் பேரில் விட்டுக்கிறான். அவனுக்கு தான் இனி வீடு பூந்து ரேணுகாவை தூக்கிறானுங்க. என்னடா சொல்லுகிறான்? வீடு பூந்து தூக்கிறானா? நீங்களா எக்ஸஸ் சாப்பிட்டு என்னடா பண்ணுகிறீங்க? நோ, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. நான் எல்லாம் பக்காவாக விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். மாவட்டம் மட்டும் இல்லைனா இன்னைக்கு செத்துருப்பானுங்கண்ணா, குத்தி போட்டிருப்பானுங்க. உள்ளியே சேஃப்டியாக உட்காந்து குமார் எனக்கே வேலை கொடுக்குறானா? அவனை வெளியில் வர வச்சு நானே போடுறேன். ஏய், இப்போ அந்த பசங்க எங்கே இருப்பானுங்க? ஹலோ, எங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க. ஏய், உங்க வீட்டாண்ட வச்சு உங்க அப்பாட்ட ஸ்ட்ரைட்டா பூச்சிக்கலாம்னு பாக்குறியா? என்னதான் பிளான்? எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க. அங்கதான் பிளானே போடணும். ஏய், வீட்டாண்ட வந்ததுக்கு அப்புறம் வரங்கி வர சொல்லக்கூடாது. இல்லப்பா, எங்க கூப்பிட்டாலும் போய் நிக்கிறோம், செம்மையா மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். ஏய் மச்சி, வண்டி பின்னால இருந்து அடிக்குது. ஏய், பெரிய கேடியா இருக்கும் போல. ஹாய். பிக்கப் பண்ண சொல்லி டிராப் ஆகுற. ஏய், என்ன பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு? நீலாம் அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியாது. புடி மச்சி, ஏற வண்டியில. அங்க பாருங்க, என்ன தூக்குனாலும் தூக்கலனாலும் இன்னும் 5 நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. உங்களை போட்டுருவாங்க. சேஃபா வீட்டுக்கு போயிட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகே, பை. குமார் கிட்ட என்னடா சொல்லுவேன்? குமார்ட்ட நான் தான் பொண்ணு தூக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். டேய், ஒரு வேளை குமார் ஆண்ட இந்த பொண்ணை கோத்து விட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஏன்டா இப்படி பண்ண என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன் மச்சி? என்னடா சொல்ற? வா. நோ, தங்கச்சி வந்துச்சுண்ணா. வாரேனே. ரேணு, என்னாச்சுமா உனக்கு? எங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க? என்னாச்சு? கம்முனு இருங்க. ரேணு, என்னாச்சு? அந்த 2 பசங்க தான் உன்னை தூக்குனானுங்க. உன்னை அசிங்கப்படுத்தணும்னு தான் என்ன தூக்கணும். அதுவும் ஊடு பூந்து கல்யாணம் நிக்கணும்னு தான் என்ன தூக்கிருக்கான். வேற எதுக்கும் இல்ல. என்ன ரேணு, அப்பாட்ட போய் மறுவதில்லம்மா? பா, நீ தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு பல்லு தேய்க்க போனா 2 பேர் பாதுகாப்பு, வெளியில போனா 10 பேர் பாதுகாப்பு. ஏன் ஒழுங்கா பாத்ரூம் கூட போக முடியல. இதெல்லாம் ஒரு பொழப்பு.
உனக்கு அவனுக்கும் பிரச்சனைனா ஒரு மவுடரை செஞ்சுட்டு நீ உள்ள போ. அவனை போடி இல்லைன்னா நீ சாவு. உன்னை சுத்தி இருக்கிற பொம்பளைங்களை ஏன் சாவடிக்கிற? ஐயோ ரெனு உனக்கு புரியல. பாதுகாப்பெல்லாம் உனக்கோசரம் தான். எப்பா நீ குமார் அளவுக்கு அவ்வளவு ஷார்ப் கிடையாது. அது இப்ப அவன் செஞ்சும் காமிச்சிட்டான். எப்படி பேசிட்டு போற பாரு. அந்த பொண்ணு கிரிமினலாக யோசிச்சு நம்மளை செம்மையாக கோத்து விட்டுருச்சு மச்சி. டேய் அட்ரா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் அட்ரா, இந்தா. குமார் பொடி சொல்லா. ரேணுகா கிட்ட ஃபோனை கொடுறா. கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு வச்சுக்கின்னு அதான் அமுச்சு விட்டேன். யாரை கேட்டுறானுண்ணா? ரேணுகா கல்யாணம் ஆனா கூட அவ தாலி அத்துட்டு அவ கூட நான் குடும்பம் நடத்துறேன். அதெல்லாம் மேட்ரு. ஒரு நைட்டு ஃபுல்லாக பொண்ணை தூக்கிட்டாங்கன்னு நினச்சி அந்த பாக்ஸர் செத்துருப்பான். அதை காலி பண்ணிட்டீங்களா? இனிமேல் இந்த ஆட்டத்தில் நீங்கள் கிடையாது. ஆஃபீஸ் ஆண்டெல்லாம் வந்துடாதீங்க. நோ என்னண்ணா மண்டத்துக்கோசம் இது எல்லாமே பண்ணோம். இப்போ பாதிலே கழட்டி விட்டா இப்படி பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி பண்ணுறியாண்ணா? என்னது மன்றத்தை பிடிக்கதா? நீங்க பண்ண மேட்ருக்கு நானே உங்களை போட்டிருப்பேன். ஆனால் குஸ்மிங்களை போட்டேன்னு ஏரியாவில் எனக்கு கெட்ட பேர் வரும்னு தான் உங்களை போடல. ஆனால் காத்தால வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியான்றதே டவுட்டு தான். நோ ஹலோ ஹலோ, நான் அப்போயே சொன்னேன்ல மச்சி, இவன் சங்காத்தம்லாம் வேணாம், அவன் வேலை முடிஞ்சாலும் கைட்டி விட்டுருவான்னு. பொண்ணு அதுவே எஸ்ஆயிடுச்சு, நீ சொல்லியிருக்கணும். கெத்தாக இருக்குன்னு சொல்ல போய் எல்லாம் வெத்தாயிடுச்சு. அந்த பொண்ணு கேடிடா, அது வேலை முடிஞ்சோன்னு அது பாட்டு போயினே இருந்துச்சு. பற்றியா நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். எல்லாமே கைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் அலையணும். மிச்சி மிச்சி தோ ஏழுமல்ல. நோ நோ எந்திருண்ணா. என்ன டபுள் டாப்பருங்களா? இப்போ எவன் குடியடா கெடுக்கிறதுக்கு என்னென்ன வந்திருக்கிறீங்க? நோ உன் கோவம் எனக்கு புரியுது. என்ன பண்ண சொல்கிற? நீ தானே சொன்ன பெருசாக அதை பண்ணுங்கடான்னு. அதான் குருநாதருக்கு தட்சணை கொடுக்க வேண்டியதாக போச்சு. நீங்க வாழ்றதுக்குன்னா எவன வேணாலும் கொண்டுருவீங்களே. உங்க சங்காத்தமே வேண்டாம்டா, கிளம்புங்கடா முதல்ல. என்னடா இப்படி பேசுகிற? தாயை புள்ளையாக பழகிக்கிறோம். நாங்களும் எவ்வளோ நொந்து போய் வந்துக்கிறோம் தெரியுமா உனக்கு? என்ன குள்ள பொண்ணு குமார் உங்களை ரோட்ல விட்டானே, என்னடா மெர்சல் ஆகுறீங்க? மண்டத்தாண்ட தானே சுத்திக்கிட்டு தெரியுது, இதுக்கு எப்படி எல்லாம் தெரியுது பாக்குறீங்களா? ஏய் உங்களை மாதிரி 100 பிள்ளைகளை வளர்த்துருக்கேன் நான். 1000 தான் இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி. உன்னாண்ட சொல்லுறதுக்கு என்னன்னா, என்ன இங்க டூமாங்கோலின்னு எழுதிருக்கா? நீங்க பண்ண வேலைக்கு அன்னைக்கு ராத்திரி தாண்டுவீங்கன்னு பார்க்கலாம். கிளம்புடா, இன்னும் எடுத்து தண்ணி ஊற்றிக்கோ. ஒன்று கவுச்சியா, குமாரும் ஏழுமலையும் ஒரே மேட்டர் சொல்கிறாங்க. என்ன மச்சி? அதான்டா இன்னைக்கு நைட்டு தாண்டி வேறு சொன்னாங்களே. பாக்ஸர் தான் அவன் பொண்ணை தூக்கணும்ல, அதான் ஸ்கெட்சு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மச்சி நம்ம தூக்கின மாதிரியே பேசுகிற? சுறாக்கு இதெல்லாம் சான்ஸ் மச்சி. பாக்ஸர் சும்மா இருந்தாலும் சுறா பிளாண்டி விட்டுருப்பான். யாரா அது இன்னும் வெயிட் அடிக்கிறது? ஏய் யாருப்பா? டேய் இதில் வீரான்றது யாரா? போயிடலாம்.
ஏன்டா நிறுத்துற? இதுக்கு மேலே போனால் வேலைக்கு ஆரம்பிச்சு அங்கே பாரு. என்னூரா? இதை தானே ஆந்திரா. பாச தெரியாத ஊரில் 2 பேரும் போய் என்ன பண்ணுறது? ஏதாவது யோசி. ஏய் ஃபோன் எடுத்தா வெட்டுறாங்களா? நான் மச்சி. ஹலோ ஹலோ வீரா, நான் ரேணுகா பேசுறேன். ஹலோ, நாங்கள் இருக்கிறது சரி. உனக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தான். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்ன தூக்குனீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை போட்டுருவாரு. யாருமே வர முடியாத இடம் எனக்கு தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு போங்க. அங்க என் ஸ்பை ஒருத்தர் இருப்பான். அவன் கிட்ட எல்லாமே சொல்லியாச்சு. அவன் பாத்துப்பான். என்ன ஜித்தேஷ், டபுள் ஆகுதுன்னா என்னன்னு ஒன்னாண்ட தான் கற்றுக்கணும் போல இருக்குது. குமாராண்ட சின்சியராக வேலை செஞ்சா நம்ம கதி தான். அதுக்கு ஜிதேஷ் மாதிரி டபுளாக இருந்துட்டு போயிடலாம். பாசு, உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்ப சொன்னதே ரேணுகா தான். ஆனால் நீங்கள் 2 பேருமே செம மாசுப்பா. இந்த பொண்ணு தூக்குற வேலைக்கு நிறைய பேர் வந்துக்கிறானுங்க. ஆனால் 3 நாள் கூட எவனுமே முழுசாக இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேருமேப்பா குமாருக்கு செம்ம டஃப் குத்துனே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதாப்பா ரொம்ப பிடிச்சிக்குது உங்ககிட்ட. ஹலோ, 2 இங்கே இருக்குதுப்பா. ஓ இங்கேயா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமில் இருப்போம்ப்பா. அதான் கன்ஃபியூஷன். எல்லா காலையும் தூளுவாங்க. அதாவது பீச் ரிசார்ட்டில் போடுதுன்னு பார்த்தா மக்கள் அடிச்சுட்டு போட்டுருக்கு. ஒய்ஃபை இருக்குது. ஜென்ரேட்டர் போட்டால் வரும். கம்னு உக்காரா. இந்த பாருப்பா, உங்களுக்கு எதுனா தேவைன்னா வெளியே போயிடாதீங்க. எதாக இருந்தாலும் அங்கே ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்கும். ஓகேவா? என்ன வேணாலும்னா நீ எதிர்பார்த்தலாம் கிடைக்காது. வெறும் சோறு தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே போகக்கூடாது. சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ரேணுகா சொல்லிச்சு. ரொம்ப நேரம்லாம் நான் இங்கே நிற்கக்கூடாது. டைம் ஆஃப் ஆயிடுச்சு. தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். ஆளுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சே ஆகலையே. யோ, ஏன் மேலே கீழும் பார்க்குறேன்? இந்தா ரேணுகா கிட்ட வண்டி கட்டுந்தீங்களா? ஆமாம், எங்கள் வண்டி நாடாலும் தெரிஞ்சிடும்ல, அதான். ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. காம்ப்ளெக்ஸ் லெஃப்டில் ப்ளூ கலர் பல்சரு, வண்டி நம்பரு 3890. என்ன டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிங்க. வட்டா? ஏய், ஆமாம், ரேணுகாட்ட எப்படி ஸ்பையாக மாறினேன்? குமாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல? முதல்ல நானும் ரேணுகாவை ஃபாலோ பண்ண தான் ஆரம்பித்தேன். அவளை துரத்தி லவ் பண்ணேன். ஒரு நாள் அவளுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தேன். அந்த லவ் லெட்டர் வாங்கி பிரிக்காமே வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கினதை பார்த்து நான் ஏதோ லவ் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். தொடர்ந்து லவ் லெட்டர் கொடுத்து அவளுக்கு நூல் விட ஆரம்பித்தேன். ஒரு நேரத்தில் அந்த நூல் கட் ஆயிடுச்சுப்பா. என்னன்னா அந்த லெட்ரு வச்சு தான்ப்பா பிளாக்மெயிலே பண்ணா ரேணுகா. இங்கே நடக்குது எதுவும் என்கிட்ட நீ சொல்லலைன்னா குமாருக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்ததை அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி என்னை லாக் பண்ணிட்டாப்பா. ஆமாம், இப்போ நீ ரேணுகா லவ் பண்ணுறியா இல்லையா? இது ஆரம்ப லவ் அப்படியே ரேணுகா மேலே இருக்குது. அதோட உயிர் பயம் அதிகமாக இருக்கேப்பா. ஏய், லவ் பண்ணுறவன் பயப்படக்கூடாது. பயப்படுறவன் லவ் பண்ணக்கூடாது. புரியுதா? பயப்படுறா உயிரோட விட மாட்டான்ப்பா. நீ அவன் வீட்டு ரேஷன் கார்டுலேருந்து பேர் எடுக்காமல் விட மாட்டேன். புரிஞ்சது? உணர்ச்சிகரமாக பேசுகிறான். சாத்திரம் கதுவேன். என்ன 2 பேரோட பேரும் மாற்றி மாற்றி பச்சை குத்தி வச்சிருக்கீங்க? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் மச்சான் நான் ரொம்ப பிடிக்கும். பச்சைன்னா அன்பா பழகுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஆனால் கோவம்னு வந்தா கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணா? மையால் மேலே எனக்கா நான் 2 பேரும் ஒரு கொசு கூட அடிச்சதில்லை. ஆமாம், ஸ்கெட்சஸ் எகிற செயல் அண்ணாமா போனோம். ஆனால் பொருள் எடுத்தாங்க கட்டி மந்தாலும் அட்டாக் வரும். கல்யாணம் சாவு மாதிரி செத்துட்டோம். ஹாய் ரவுடி. அண்ணோ, நேற்று கொடுத்ததில்ல ஒரு அமெரிக்கா டிஷ்ஷு, அது ஒரு ஃபுல்லு, கோழி ஒரு ஃபுல்லு, சில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டிலு, சாத்துக்குடி ஜூஸு. சீக்கிரம். ஏய், அந்த டிஷ் தான் நல்லா இல்லைல்ல, அத்தை ஏன்டா ஆர்டர் பண்ணுகிற? எனக்கும் தான் பிடிக்கல மச்சி. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் பணக்காரனை ஒத்துக்குவானுங்க. புரியுதா? அதுக்குள்ளே வந்துச்சு டிஷ்ஷு. நேற்று அடிச்ச டிஷ்ஷு அப்படி.
சுரா இப்போ இவங்க ஏன் கஸ்டடி வேணாம்பா, பிரச்சனை பெருசாயிடும், வேணாம்பா விட்டு. என்னப்பா லெக் பீஸ் இல்லாம பிரியாணி சாப்பிட்டா அன்னைக்கு பூரா மூட் அவுட்டாவே இருக்குப்பா. சாண்டி என்னன்னு சொல்லுப்பா, இப்படியே உட்காந்துட்டு தான் என்ன அர்த்தம்? சாரிப்பா, தொழில் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற, உங்களை காப்பாற்றி லாக் பண்ண சொன்னாப்புல, சத்தியமா வேற எதுவும் தெரியாதுப்பா. எல்லாம் போச்சு, அவ்வளோதான். ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டான் குமார். நான் எவ்வளோ சொன்னேன், கேட்குற மாதிரி இருந்தேன் நீ. சி சுமார் எல்லாம் சரியாக இருந்தப்போ கமுக்க மாட்டேன்ல, பேன் குதிக்கிற. அமைதியர், என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. பொருள் வெயிட்டே இல்லையாப்பா, போட்டா இறங்காத. வேலைக்கு போட்டுடலாமா? என்னப்பா இப்படி பண்றிய? அப்போ நீயே எடுத்துக்கோ. ஏப்பா வீரா, போட்ட தலை போட்டுன்னு தொங்கணும். பொருள் எவ்வளோ வெயிட்ல பாருக்கணும்? சொல்லுப்பா, இன்னும் 5 மினிட்ல முடிச்சிடலாம்பா. ஓகேப்பா. வீரா, குமார் லைன்ல இருக்காப்ல. வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புங்கன்னா கிளம்பிடணும். அதை விட்டு என் ஆள்கிட்டயே லவ். உங்களை குத்தி போறதுக்கு தான் ஜாண்டி அனுப்பினேன். கூடால சுறா வந்துட்டான். ரேணுகாவை லவ் பண்ணதுக்காகத்தான் நான் உன்னை செஞ்சேன்னு ஊருக்கே தெரியணும். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்க. ஐயோ அண்ணா, இவன் கூட தவிர நான் வேற எந்த தப்புமே செய்யலாம். ஐயோ கூட வந்து எல்லாத்தையும் கோத்து விட்டு பெசா இல்லான்னு பாக்குறியா? எவ்வளோ சொன்னா பொண்ணு சவசம் வேறான்னு இவன் தானே கேட்கவே இல்லை. என்ன விட்டுருண்ணா ப்ளீஸ். டேய் பச்சை, வாயை மூடுறியா இல்லையா? ஏன்னா நாங்கள் சேகர போட்டதை நினைச்சேன், நீ எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்காக ஒன்றும் இல்லைண்ணா. நாங்க ஒரு ஹெல்ப் பண்ணோம், அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அவ்வளவுதான். நீ வேணா எனக்கு ஒரு சான்ஸ் கூட, அந்த பொண்ணை நான் கான்ஃபரன்ஸில் போடுறேன். சும்மாடா குரா, என்னப்பா ரப்சர் பண்ற? சொல்லு குமார், முடிச்சிடலாம். சாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ ரேணுகா, நீ தானே எங்களை அந்த ஹோட்டலில் தங்க வச்ச? ஆமாம். ஏய், நீ தானே கூட நெருக்கமாக பழகுன? வீரா, நான் குமார்கிட்ட பேசணும். நீ அமைதியா இரு. ஏய் ரேணுகா. குமார், நீ லைஃப்பில் பண்ண ஒரே நல்ல விஷயம் வீராவை என்னை தூக்க சொன்னதுதான். நீ என்னை தூக்குறேன்னு சொல்லிட்டு பொட்ட மாதிரி வேற ஒருத்தன் அனுப்புற. உண்மையிலேயே அவன் தான் வீரன், பேருக்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு விஷயம், நான் வீராவை தான் லவ் பண்ணுறேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. குமார், நீ முதல்ல வெளியே வா, வந்து உன் கையால் அவனை போடு, அப்புறம் நானே வந்து உன் கூட படுக்கிறேன். ஆனா உன்கிட்ட பிடிச்ச விஷயமே, நீ வெளியே வராமையே சீன் போடுவல்ல, இப்பயும் அதே பண்ணு. குட் பை. சாரிடா. கேடா அவனுக்கு ஃபோன் பண்ண. சொல்லு குமார். அவனுங்களை சேஃபாக பார்த்துக்கோ, விட்டுறாத. வெளியே வந்து நான் தான் என் கையால போடணும். புரியுதா? நான் வெளில வரேன். சரிப்பா. ஏம்பா பிரியாணி சொல்லிட்டாப்பா? பிரியாணி. குமார், இந்நேரத்தில் வெளில போகுது ரிஸ்க்கு. இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் நம்ம பசங்க இருக்கான குமார். ஏன் நம்ம ஜாயிண்ட்டோட அவனுக்கு ஒரு ஆள் தேவை. கட்டுனுவான வெட்டினு வருவா போல. குமார்னா பயம் விட்டு போச்சு. இந்த வெளியே வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் கண்ணு முன்னாடியே அவனை செய்கிறேன். குமார் வெளியே வர்றான், கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். அவனை போகிறதுக்கு நிறைய டீம் மீட்டிங்கில் இருக்குது, ஆனால் நம்ம தான் போடுறோம். என் தம்பியை போட்ட மாதிரியே இருக்கணும் அவனோட சாவு. சரிண்ணா. குமாரை போனா போட்டுக்கலாண்ணா, முதல்ல அவனுக்கு 2 பேரை போனா வெறியாகுது. டே அவனுக்கு 2 பேரும் குசினீங்கடா. நீ முதல்ல குமாரை போடு, அதுக்கப்புறம் எல்லாமே நீ தான். டேய் யோசிக்காத, போ, டைம் இல்லை. சரிண்ணா. குமாரை போடுறதெல்லாம் சரியா வருமா? இப்போ நேரம் வேற சரியில்லை, பார்த்துக்க. நான் மோத விட்டு முதல்ல வேடிக்கை பார்க்கணும். நெஞ்சிரவு மேலே கையை போடணும், ஒத்து வரனா தூக்கணும். சிசியனெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்க கூடாது. ஹலோ ஜாண்டி, ரொம்ப மூட் ஆஃப் ஆகுது, சரக்கு சாப்பிடணும், வெளில போகலாமா? சாப்பிடலாம்பா. இதான் உங்க லைஃப்ல சாப்பிட்ற கட்சி சரக்கு, நல்லா சாப்பிடலாம்பா. குமார் எனி டைம் வெளியே வந்துடுவாப்புல. மயங்காத அவள மாங்கா தின்னா வைக்காத, மயங்கி
போச்சு மேட்டரு நான் பார்த்தது அவ சிரிச்சது என் லைஃப மாத்தி சுதி 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 சுதியோட பாட விடி தக்க 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 வேணா ஆட விடி சுதி 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 சுதியோட பாட விடி தல 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 தாளத்தோட ஆட விடி நினைச்சாலே கிருங்குது அவ அப்பண்ண பார்த்தாலே உடம்பெல்லாம் கருங்குது உன்னை நான் பார்க்கும் போது காதல் கொண்டேனே ஆயிரத்தில் ஒருவனாக நினைத்து கொண்டேனே என்னை நீ பார்க்கும் போது காதல் கண்டேனே எல்லாமே நினைச்சு நினைச்சு ரசிச்சு ரசிச்சு சிரிச்சு சிரிச்சு சுதி சுதி சுதியோட பாட விடு தக்க 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 வேண ஆட விடு சுதி 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 சுதியோட பாட விடு தல 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 தாளத்தோட ஆட விடு மம்மா மம்மா மயங்காத அவள மாங்கா தின்ன வைக்காத மயங்கி மயங்கி போகாத நீ மண்ணாக்க படுத்து மடங்காத கொட்டரு அவ வாட்டரு முடிஞ்சு போச்சு மெட்டரு நான் பார்த்தது அவ சிரிச்சது என் லைஃப மாத்தி சுதி 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 சுதியோட பாட விடு தக்க 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 வேண ஆட விடு சுதி 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 சுதியோட பாட விடு தல 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 தாளத்தோட ஆட விடு பாட விடு ஆட விடு பாட விடு தல 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 தாளத்தோட ஆட விடு என்கிட்ட கேட்டுங்கிற பா அவனுக்கு பிசாசிட்ட வர சொல்லிட்டு போ ஏய் எங்க சரக்கு கொட்டையா இருக்கானடா போய் தேடுங்க போடா ஓ ஏன்ஜி நீங்க போய் தேட மாட்டீங்களா ஆட்டிங் போடா ஏதோ சரக்கு சைடு சுட்டு வந்த மாதிரி சொல்றானுங்க பார் இவனுங்களாம் அடியாளுக்கு ஃபிட்டே இல்லை ஜாண்டி இவனுங்களை வச்சு சுத்தினுங்கற தல ரெண்டு பேரும் எஸ் ஆயிட்டானுங்க தல குமார் டென்ஷன் ஆயிடுவாங்களேப்பா அவனுங்க வெளிய போய் சரக்கு அடிக்கணும்னு சொன்னவனே நீ கூட்டு வந்த பாத்தியா நீ குழந்தைப்பா ஆனா அவனுங்க எச்சா புத்திய காட்டானுங்க பாத்தியா அவனுங்க அவங்க ரொம்ப தூரம் போயிட முடியாது சித்தேஜ் சீக்கிரம் போய் ஆள மேங்க போ மச்சான் நம்ம இப்போ அந்த வேலைக்கு ஆகுது நீ நம்ம மனதுக்கு எதிர்க்க இருக்க தட்சிணா ஓட்டுக்கில வெயிட் பண்ணு நான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்ன வேலை நானும் வரேன் சொன்னா கேள்றா காரணமாக தான் சொல்கிறேன் போ குமார் ஜாண்டி லைனில் இருக்காப்ல குமாரு உன்னை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம பசங்களை அனுப்பி தனித்தனியா லாக் பண்ணி வச்சுப்பா இன்னைக்கு நைட் வரை தான் தாக்கு பிடிக்க முடியும் குமாரு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீரா மேட்டர் முடிச்சிட்டா நாளைக்கு காலையில நாம சரண்டர் ஆயிடலாம்பா டிப்புஸ்க்கு பசங்க ரெடி தானே எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா ஏய் நான் பாக்கலன்னு கொடுக்குற பசங்க ரெடியான்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்குச்சு வா வாடா பச்சை மன்றம் தான் கிச்சன் இருக்கப்படும் குமாரோட டார்கெட் நாம தான் எப்படி நம்மளை தேடி தான் வருவான் இல்லை பச்சை குமார் ஏனோ தேடிக்கின்னு நேராக பாக்ஸர் வீட்டாண்ட தான் போவான் அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி மண்டத்தாண்ட வர வைக்கணும் பாக்ஸர் விட்டு காடியை விடு அவன் பொண்ணை முதல்ல தூக்கணும் அவன் கண்ணு முன்னாடியே தான் இவனுங்க சாவணும் சொல்லு வீரா ரேனு குமார் நேராக இன்னொத்துக்கு தான் வருவான் அவன் எப்படியாவது மண்டத்துக்கு வரணும் நான் சொன்ன மாதிரி ஜித்தேஷ் ஆண்ட பேசு ஹலோ ஜிதேஷ் ரேணுகா உன்னை தூக்கிறதுக்கு குமார் ஊட்டாண்ட வந்து நிற்கிறான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ ராமும் என் அப்பாவும் பேசிட்டதை வச்சு பார்த்தா இந்த மன்றத்துல தான் தங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போலீஸும் பந்தோபஸ்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் பேச ஐயோ பிராண்டி மன்றத்துல தான் வீராவும் இருப்பான் எம்மாடி அப்புறமா பேசுமா ஏடா ஜிதேஷ் உன் மூஞ்சிக்கு இந்த ஸ்பை வேலையெல்லாம் செட் ஆகலையடா நீ தான் ஸ்பைன்னு தெரிஞ்சா குமார் நேரா இங்கே தான் வருவான் இந்த அப்படி அந்த வீர பையன் மன்றத்தாட்ட தான் இருக்கிறான் அந்த பொண்ணு அங்கதான் வருமா நீ மன்றத்தாட்ட போயிட்டா ரெண்டு பேரையும் தூக்கிடலாமா ஆனா குமார் ஒரு பொண்ணு மட்டுக்காக நீ வெளியே வந்து சரியில்லைப்பா என்னம்மா என் மனசுல படிச்சு சொல்லிட்டேன் அவ்வளவுதாம்மா
மன்றத்தாண்ட போ. புஸ்கே சுராண்ட பேசி மன்றத்தாண்ட வரவே. பேசிடுறப்பா. சுச்சுவேஷன் சரியில்லை, வேற மாதிரி போயின்னு இருக்கு. எனக்கு ஸ்கெட்சு அதானே, எல்லாம் தெரியும். சுரா கிட்ட பேசிட்டோம்ப்பா, வந்துடுவாப்புல. சுராவையும் குமாரையும் மண்டத்தாண்ட வர வச்சு மோத விடணும். சுரா சார்ப்புப்பா, குமாரை போட்டுறாப்புல. ஏய், குமாரும் சுராவும் மோதலாம், ஒருத்தன் சாவான், ஒருத்தன் டயர்டாவான். அப்போ தான் நம்ம டீமுள்ள இருக்கணும். இதான் புஸ்கி வீட்டு மாடி, கீழே இருந்து பார்த்தா மேலே தெரியாது. இங்கே தான் நம்ம வாட்ச் பண்ணுறோம். ராஜி, நீ மண்டத்துக்கு முன்னாடி இருந்து ஜோக் கட்டு. கதிரே, நீ மண்டத்து மேலேருந்து இறங்கு. போர்டுக்கு பின்னாடி பொருள் இருக்கும். ஸ்டீஃபன், இங்கே கோயிலுக்கு பின்னாடி இங்கேருந்து நீ வா. நம்ம கிச்சன் நடக்கணும், எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. பிசுரே இல்லாமல் முடிக்கணும். எல்லாமே மிஸ் ஆகி நம்ம பசங்களும் காலினா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ தெரியாமலே மண்டலத்தை தூக்க வரைக்கும் வந்துடல பச்சா. கிச்சு மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, நீ போய் அவள் தான். ஆகலண்ணா. அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு பாரு. இங்கே பொண்ணு எதுவும் இல்லைப்பா. ஏய், எங்கடா புஸ்கே? இங்கே தான் வாசனா பாரு, குமார் இருக்கான். இந்த பாடு எதுக்குடா இங்கே வந்தான்? பொருள் ரெடி ஆவீங்கடா, போட்டலாம். மன்ற தலைவர்னா மைராணி, தக்குஸ்மி பாடு.
மண்டா வேலைக்கு ஆகுது. முதல்ல உயிரோட இருப்போமான்னு தெரியல. எங்கேயாவது ஓடிடலாம். டேய் எங்கடா போற? வீரா எங்க போற? என்ன நடந்தாலும் யாரும் வரக்கூடாது. தப்பாயிடுச்சுன்னா பச்சை நீ எங்கேயாவது போயிடு. என்னடா உளர்ற? அப்போ நானும் வரேன், சேர்ந்தே போ. வேணாம் பச்சை, நீ வராத. நான் போய் தான் ஆகணும். மனத்தை பிடிக்கணும் இல்லையோ, மனத்துக்காக செத்து இருக்கட்டும். இரு. என்னதான் ஸ்கெட்ச் போட்டாலும் நீ தனியாக இறங்க வேண்டிய நேரம் ஒன்று வரும். அப்போ நீ இறங்கித்தான் ஆகணும். வீரா வீரா வந்துடா. வேணாம் பச்சை, போயிடு. குள்ளப்பண்ணு குமார்னா நான் உங்களை மாதிரி சப்பா நினைச்சிங்களாடா? செய்டா பார்க்கலாம். சாவறத பார்க்கணும்னா எச்ச பாடுங்களா? என்னாண்டி உன் வேலையை காட்டுறீங்களா? தொழில் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா குமார்? பா அந்த பொண்ணு வீராவை லவ் பண்ணுதுப்பா. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்ப்பா. அப்போ குமார் நீங்களாம் பிளான் பண்ணி கோத்து விட்டதை நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. குமார் ரொம்ப சார்பு. பா ஜாண்டி, அந்த பொண்ணை ட்ரூ லவ் பண்ணுறேன்ப்பா. அந்த பொண்ணுக்காக உயிரை கூட கொடுப்பேன்ப்பா. உனக்கு எவ்வளோ ரிங் கொடுக்குறான் பாருப்பா. ஒரு பிளாஸ் பேக்கா எடுப்பா. குமாரை போட்டாங்களாம்பா. இதுதான் கொண்டை. இதை வச்சு பின்மண்டையில் அடிச்சா ஆள் காலி. வீரா போடுற அவனை. இந்த வளர்ச்சி தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சிறப்பு, மகிழ்ச்சி. நீதான் வீராவா? சூப்பரு. வீரா என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மறைந்து கொண்டிருக்கும் போ என்ற மொழியில் வீரா என்றால் விவேகம். பதவிகளை தேடி இவன் செல்ல வேண்டா, இவன் காலடியை தேடி பதவிகள் வந்து விழும் 100. எப்பயுமே சுறா கூடவே இருந்த நீ ஏன்டா சுறாக்கு ரூட்டு கொடுத்த? என் ஃபிகர் மாடி ஒரு நாள் அற விட்டா மச்சி, அதான் காண்டாயிட்டேன். போய் சரக்கு வாங்கினா அப்போ. மச்சி தலைவன் ஆயிட்டா யாரையும் அறையக்கூடாது. ஏன் திட்ட கூட கூடாது. எங்கேருந்து வேணாலும் விரோதம் முளைக்கலாம், புரியுதா? ஓ வணங்கண்ணா. என்னடா? ஒன்றுண்ணா உங்களாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கலான்னு. ஸ்கெட்சு? சின்ன வயசில் உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு டீச்சர் கேட்க சொல்லோ, உங்கள் பேர் தான் நான் சொல்லுவேன்.
உட்சேகிறோ பட பட என்னடா மன்றத்துக்கு தலைவிடணுமா? உங்கள் கண்ணில் ஒரு வெறியை பார்த்தேன்டா. வீராவாண்ட இந்த மன்றம் இருக்கிறத விட உங்களாண்ட இருக்கிறதாண்டா ரைட்டு. ஆமாம், இன்னத்துக்கு இந்த மன்றத்தை பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? வீராவாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கூடியான்னு கேட்டால் சிரிக்கிறாண்ணா. நான் அண்ணா அவ்வளோ சப்பையா? மன்றத்தை எடுத்தே ஆகணுண்ணா. டேய், நான் தலைவன், நீ துணை தலைவன். சரிண்ணா. தூத்தரிக்க டுமாங்குழி பசங்களா. மன்றம்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மன்றம் என்ன? கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, டோர்னமெண்ட் நடத்தி கப்பு கொடுத்து சீட்டு விளையாடுறது, சீட் போட்டு கொடுத்தீங்க. அது ஒரு வியாபாரம், அரசியல் வியாபாரம். கட்ட பஞ்சாயத்துலேருந்து கட்டிங் வரைக்கும் எல்லாமே துட்டு. சிட்டியை போட்டா விழுந்து விழுந்து வரணும் மாவட்டத்துக்கு. இந்த பசங்க தப்பு பண்றத போலீஸ் கண்டுக்காம இருக்கு. இவனுங்களுக்கு மாவட்டம் வேணும். இம்பெண்டிங் பாலிசில நம்ம மட்டை பண்றாங்க. பழுதா கையாம இருக்கணும், பிரச்சனையும் வரக்கூடாது.